அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 271. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் செப்டம்பர், தேதி 18, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி, இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரகாண்டம் ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். அது சுமார் 1.5 ஆண்டுகள் அந்த வகுப்பு நடந்தன. கடந்த 3.5 ஆண்டுகளாக யுத்தகாண்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இன்னும் ஒரு 5-6 வகுப்புகளில் அல்லது 7-8 வகுப்புகளில் யுத்தகாண்டமும் முடிந்து நவம்பர், டிசம்பரில் நாம் பாலகாண்டம் தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. யுத்தகாண்டத்தில் நாம் இப்பொழுது மீட்சி படலம் என்ற படலத்தில் இருக்கிறோம். மீட்சி என்ற பொருளுக்கு மீளுவது, திரும்புவது என்று பொருள். ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்து அயோத்தி மீளுவது, அயோத்தி திரும்புவது என்பதை சொல்லும் கட்டம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்த முக்கியமான நிகழ்வு, ராமன் இன்னும் வரவில்லை என்பதால் பரதன் நெருப்பு குழி உண்டாக்கி அதில் பாய்வதற்கு தயாராக இருக்கிறான். அனுமன் வந்து அந்த நெருப்பை முதலில் அணைத்து விட்டு அதன் பிறகு பரதனுடன் பேச ஆரம்பிக்கின்றான். ராமன் கொடுத்த மோதிரத்தை காட்டுகிறான். ராமன் வருவதற்கு ஏன் தாமதம் ஆனது என்று பரத்வாஜன் ராமனை இருந்து விருந்து உண்டு விட்டு போ என்று சொன்னதால் தாமதமாகிறது. எப்படியும் அதிகாலை விடுவதற்குள் ராமன் கண்டிப்பாக வந்து விடுவான். காலை சூரியோதயம் வரை நீ பொறுத்துக்கொள் என்று சொல்லி பரதனுடைய காலக்கணக்கும் அனுமனுடைய காலக்கணக்கும் அல்லது உண்மையான காலக்கணக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் பொய் என்று நிரூபித்தால் நானே இந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்து உயிர் விட்டு விடுகிறேன் என்று அனுமன் பரதனை சேலஞ்ச் பண்ணுகிறான். இவற்றையெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். எனக்கோ ராமனுடைய மோதிரத்தை அனுமன் கொடுக்க பரதன் அதை வாங்கி கொண்டு புலகாங்கிதம் அடைகிறான். அண்ணனையே நேரில் பார்த்தது போன்ற ஒரு அனுபவம் அவனுக்கு என்று சொல்லும் அளவிற்கு சந்தோஷப்படுகிறான். அந்த கட்டத்தில் சென்ற வகுப்பின் இறுதி பாடலாக அமைந்த பாடலை நிறுத்தினோம். வழக்கம் போல சென்ற வகுப்பின் இறுதி பாடலை இந்த வகுப்பின் முதல் பாடலாக பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த வகுப்பிற்கு உண்டான பாடல்களை பார்க்கலாம். கார்த்திக், சென்ற வகுப்பின் இறுதி பாடல், ஆதி வெந்துயர் அலால் அருந்தல் இன்மையால் ஊதுரப் பறப்பதாய் உலர்ந்த யாக்கை போய் ஏதிலன் ஒருவன் கொல் என்னலாயது மாதிரம் வளர்ந்தன வைரத் தோள்களே. குறிப்பாக சொல்லப்படும் செய்தி, வைரத் தோள்கள் வளர்ந்தன. பரதனுடைய தோள்கள், வைரம் மிகுந்த தோள்கள், அவை வளர்ந்தன. எல்லா திசைகளிலும் வளர்ந்தன. முப்பரிமாணம் என்று சொல்லலாம். உயரத்தில், அளவில், எல்லா திசைகளிலும். மாதிரம் என்பது திசை. மாதிரம் வளர்ந்தன வைரத் தோள்களே. எல்லா திக்குகளிலும் இவனுடைய தோள்கள்
பூரித்து போயின. எந்த அளவு பூரித்து போயினது என்றால், ஏதிலன் ஒருவன் கொல் என்னல் ஆயது. ஏதிலன் மற்றவன், இங்கு இருப்பவன் அல்லன், பிறன். ஏதிலன் ஒருவன் கோல், நம் முன்னாலே இப்பொழுது தோற்றமளித்துக் கொண்டிருப்பவன் பரதனா அல்லது வேறொரு ஆளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய தோல் வளர்ந்தது, அவனுடைய உடல் விம்மி பருத்தது. உடல் எவ்வாறு விம்மி பருத்தது என்றால், ஊதுறப் பறப்பதாய் உலர்ந்த யாக்கை போய் ஏதிலன் ஒருவன் கொல். ஊதுறப் பறப்பது, நம்ம இப்பவும் இதே எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்றோம். பூன்னு ஊதினா பறந்து போயிடுவோம், அப்படிப்பட்ட ஒலி குச்சி. ஊதுற பறப்பதாய், ஊதினால், வேகமாக ஊதினால் காத்துல பறந்து போயிடுவான். இன்று அப்பேற்பட்ட யாக்கை, உலர்ந்த யாக்கை, வற்றி போய், எந்த விதமான சத்தும் இல்லாமல் வற்றி போய் உலர்ந்து போன யாக்கை என்பது உடல். வற்றி போய் உலர்ந்து போய் அந்த உடம்பானது எவ்வளவு தூரம் வற்றி போயிற்று என்றால், பூன்னு ஊதினா பறந்து போய் விடுவான் என்று சொல்லக்கூடிய அளவு வற்றி உலர்ந்து போன யாக்கை ஏதிலன் ஒருவன் கோல் என்னல் ஆயது. அடேங்கப்பா, இங்க இருப்பறவா பரதனா இன்னொரு ஆளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பூரித்து போய் அந்த உடம்பு ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இவ்வாறு ஏன் இழைத்து போயிருந்தார் என்றால், ஆதி வெண்துயர் அலால். ஆதி என்பது 14 ஆண்டுகள் முன்னால். 14 ஆண்டு காலமாக ராமன் வருவானா வருவானா, முதல் நாள்லேருந்து வருவானா எண்ணிக்கொண்டே இருக்கான். இன்னும் 13 வருஷம், 12 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம், 7 வருஷம், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு என்று எப்பொழுது ராமன் போனாலும் அப்போதிருந்தே கணக்கு போட்டுக்கொண்டு அந்த நாளில் இருந்து ஆதி வெண் துயர், துயரத்திற்கு காரணம் தன் மீது பழி வந்து விட்டதே என்ற அந்த ஒரு எண்ணம். அது அல்லாமல், அது ஒரு காரணம். மிகுந்த வருத்தத்தில் இருந்தான், மிகுந்த துயரத்தில் இருந்தான், அது ஒரு காரணம். அது அலால், அதை தவிர்த்து அருந்தல் இன்மையால் எதுவும் இவன் சாப்பிடவில்லை, எதுவும் இவன் உண்ணவில்லை. எனவே உண்டி இல்லை, காய்கனி கிழங்கு இந்த மாதிரி தான், சத்து போடுற அளவுக்கோ உடம்பை குண்டாக்குற அளவுக்கோ எதுவும் சாப்பிடலை. எனவே ஊதினால் பறப்பது போல இருந்த அந்த பரதன் ராமனுடைய மோதிரத்தை பார்த்த பொழுது, இந்த ஆள் வேற ஆள் போல இருக்கே என்று சொல்லக்கூடிய அளவு, ஏதிலன் ஒருவன் கொல் என்ற அளவிற்கு உடல் பருத்து விம்மி வீங்கி அவனுடைய தோள்கள் வளர்ந்தன என்பது கம்பனுடைய பதிவு. மோதிரத்தை பார்த்ததால் நிகழ்ந்த நிகழ்வு. மோதிரத்தை அவன் பார்த்ததால் நிகழ்ந்த மற்றொரு நிகழ்வு சொல்லப்படுகிறது, அதையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடல். இந்த மோதிரத்தை வாங்கி கொண்ட பரதனுடைய வெளிப்பாடுகள் எவ்வாறு அமைகின்றன? அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் துள்ளும் துள்ளும் வெங்களி துளக்கலால் வீழும் விழும் அழிந்து எங்கும் போய் வீங்கும், ஏங்கும் போய் வீங்கும் வேர்க்கும் அக்குழுவொடு குனிக்கும் தன் தடக்கை கொட்டுமால். அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் துள்ளும் வெங்களி துளக்கலால் விழும் அழிந்தேங்கும் போய் வீங்கும் வேர்க்கும் குழுவடு குனிக்கும் தன் தடக்கை கொட்டுமால். அழும், அழுகிறான். நகும், சிரிக்கிறான். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், அழுது கொண்டே சிரிப்பார். ஸோ அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால். ஆழி என்பது அவன் கைகளில் இருக்கக்கூடிய மோதிரம், ராமன் தந்த மோதிரம். 2 கைகளிலும் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று கொள்ளலாம். ஸோ மோதிரத்தை 2 கைகளிலும் வாங்கி கொண்டு பத்திரமாக வைத்துக் கொண்டு அந்த கையை கொண்டு அனுமனை தொழுகிறான். அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் துள்ளும், ஒரே சந்தோஷம், நடமாடுறான். எக்காலம் வெற்றி களிப்பு, ராமன் வந்து விட்டான் என்ற களிப்பு. துள்ளும் வெங்களி துளக்கலால், துளக்குதல் என்றால் அசை என்று பொருள். பெரிய ஒரு சந்தோஷம். களி என்பது களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, உவப்பு.
அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இவனை அங்கும் இங்கும் அசைப்பதால் துள்ளுகிறான், தொழுகிறான், எழுகிறான், அழிந்து விழும், கீழே விழுந்து புரள்கிறான், ஏங்கும். எப்போ வருவானோ, இன்னும் சமயம் இருக்கே, அடுத்த நிமிஷம் வந்துட மாட்டானா, இன்னும் சூரிய உதயம் வரைக்கும் காத்து கொண்டிரு என்று சொல்கிறானே, ஏங்கும், போய் வீங்கும், இன்னும் காலதாமதம் இருக்கே என்று மனம் தளர்ச்சி அடைந்து அவனுடைய துயரம் வீங்குகிறது. இதனால் உடல் வேர்க்கிறது, வேர்க்கும், அக்குழுவோடு குனிக்கும். அவனை சுற்றி அவன் நந்தியம்பதியில் இருந்த பொழுது கோசலை வந்திருக்கிறாள், எல்லோரும் வந்திருக்கிறாள், இவனை தடுப்பதற்காக சத்ருகனன் இருக்கிறான் என்று தன்னுடைய கூட்டத்தைச் சேர்ந்தவரோடு சேர்ந்து குனிக்கும். குனித்தல் என்றால் வளைதல் என்று பொருள். அதனால தான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும், அந்த குனித்த என்பது வளைந்த புருவங்கள். குழுவோடு குனிக்கும். குனிக்கும் என்பது இந்த வளைவது என்பது நடனமாடுவது என்று பொருள் கொள்ள வேண்டும். தன் தடக்கை கொட்டுமால், தடக்கை பெரிய பெரிய கை, தடம் என்றால் பெரிய, அந்த கைகளை கொட்டி ஆர்ப்பரிக்கிறான். இவையெல்லாம் அவனுடைய மேனி வெளிப்பாடு. மோதிரம் பெற்ற பரதனுடைய மேனி வெளிப்பாடு இவை. இதே போன்று அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் துள்ளும் என்பது போல கம்பன் மற்றொரு பாடலையும் தருகிறான். அந்த காட்சியில் மோதிரம் பெறுபவள் சீதை, அங்கேயும் மோதிரம் கொடுப்பவன் அனுமன். கடல் தாண்டி சுந்தரகாண்டத்தில் அசோகவனம் வந்து சீதையை கண்டு அவள் தற்கொலை செய்தும் பொழுது காப்பாற்றி ராமன் கொடுத்த கனையாழியை கொடுக்கிறாள். கனையாழியை பெற்றுக்கொண்ட சீதையினுடைய வெளிப்பாடுகளை கம்பன் இதே போன்று பல பாடல்களில் சொல்கிறான். நான் ஒரே ஒரு பாடலை எடுத்து காண்பிக்கின்றேன். அடுத்த பாடலை போடலாம். சீதை மோதிரத்தை வாங்கி கொண்டு என்னவெல்லாம் செய்தாள்? மோக்கும், முனை வைத்து உற முயங்கும், ஒளி நல் நீர் நீக்கி நிறை கண் ததும்ப நெடுநீளம் நோக்கும், நுவலக் கருதும் ஒன்றும் நுவல்கிலாள், மேற்கு நிமிர் விம்மலள் விழுங்கல் உருகின்றாள் என்று இதே போல அழும் நகும் விழும் என்பது போல சீதையினுடைய வெளிப்பாடுகளாக கம்பன் தருவது. மோக்கும், மார்பில் வைத்து கொண்டு அந்த மோதிரத்தை தழுவிக்கொள்கிறாள். முயங்குதல் என்றால் தழுவுதல். மோக்கும், முலை வைத்து உற முயங்கும், ஒளிர் நல் நீர் நீக்கி நிறை கண் இணை ததும்ப நெடுநீளம் நோக்கும், கண்களில் நீர் வழிய ரொம்ப தூரத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாள், ராமன் வரும் திசையை என்று கொள்ளலாம். நுவலக் கருதும், ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறா, ஒன்றும் நுவல்கிறாள், பேச்சு வரவில்லை. மேற்கு நிமிர் விம்மலள், பெரிய அளவு சத்தத்தோடு விம்முகிறாள், விழுங்கல் உருகின்றாள் என்று சீதையனுடைய வெளிப்பாடுகளை இதே போல சுட்டுகிறான் கம்பன். இதே போன்ற ஒரு வெளிப்பாடு, அதாவது என்ன செய்கிறோம் என்று ஆனந்த கூத்தாடுவார்கள் என்று சொல்லுகிறார்களே, அதை மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் சொல்லுகிறார். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். இதே போன்று ஒரு ஒப்பற்ற சந்தோஷம், அளவிலாத சந்தோஷம். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார், அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி நம்பி இனித்தான் நல்காயே என்று அடியாருடைய கூட்டம், அடியார்கள் எவ்வாறு சந்தோஷம் கொண்டு ஆடுகிறார்கள் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு என்று மாணிக்க வாசகரும் இதை பதிவு செய்கிறார். அடுத்த பாடல் பார்க்கிறான் பரதன், தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து எல்லோருக்கும் சொல்லுகிறான். சந்தோஷம் அவனுக்கு, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதுதான் சொல்லப்போனா ஒரு களிப்பின் உச்சத்தில் இருக்கின்றான் பரதன். நிறைய காரணம். ஒன்று, ராமன் வந்து விட்டான் என்ற அந்த ஒரு செய்தி, அவனுடைய மோதிரத்தையும் எனவே இது கண்டிப்பாக உண்மையான சம்பவம், நாட் எ ஸ்கேம். கண்டிப்பாக வந்து விடுவான் என மோதிரம் சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ராமனை காணப்போகிறோம். தன்னுடைய 14 ஆண்டு கால, ராமனுக்கு எவ்வாறு வனவாசமோ அதே மாதிரி 14 ஆண்டு காலம் பரதனுக்கும் அதே மாதிரி ஒரு வாசம். அரண்மனையை நீங்கி நந்தியம்பரியில் நோக்கினால் தென் திசை அன்றி வேறொரு நோக்கான் என்று காய்கனி உண்டு புல் தரையில் படுத்து இவற்றையெல்லாம் பார்த்தோம்.
அவற்றிற்கு எல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகிறது. நாட் தட் he didn't லைக் இட், பட் என்ன இருந்தாலும் ராமன் வந்து விடுவான் என்ற அந்த சந்தோஷம், அதனுடைய உச்சியில் அனுமன் தந்த மோதிரத்தை பார்த்து பரதனுடைய வெளிப்பாடுகள், ஆடுமின் ஆடுமின் என்னும் ஐயன்பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஓங்கிசை பாடுமின் பாடுமின் என்னும் பாவிகாள் சூடுமின் சூடுமின் தூதன் தாள் எனும். ஆடுமின் ஆடுமின், இவன் ஆடுறான் பார்த்தோம். துள்ளும் என்று ஒரு வார்த்தை பார்த்தோம் போன பாட்டில். இவனுக்கு சந்தோஷம், துள்ளி குதிக்கிறான், ஆடுறான். குனிக்கும் என்று ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸோ நான் மட்டும் ஆடினா போறோமா? ஆடுங்கள் ஆடுங்கள் எல்லோரும் ஆடுங்கள், ஆடுமின் ஆடுமின் என்று. ராமன் எனி மூமெண்ட் இப்போ வந்துடுவான். அவன் வந்த உடனே, அவனை பார்த்தவுடன் ஓடுமின் ஓடுமின் ஐயன்பால் ஓடுமின். ராமனை பார்த்தவுடன் அவனை சென்று காண்பதற்காக, அவனை தரிசிப்பதற்காக, அவனை தொழுவதற்காக, அவனை வணங்குவதற்காக எல்லோரும் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று தன்னுடைய கூட்டத்தினை பார்த்து சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஓங்கு இசை பாடுமின். ஆட்டத்துக்கு பேசிக்காக இசை வேணும். ஸோ பாட்டு பாடுங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதுதான் இங்கே நிகழ்கிறது. ஓங்கு இசை பாடுமின் பாடுமின் என்னும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறான் கம்பன், பாவிகாள் சூடுமின் சூடுமின் தூதன் தாள். தூதன் என்பது அனுமன். அனுமனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குங்கள் என்று பாவிகாள் என்று ஒரு வார்த்தை வருகிறது பரதனுடைய வாயிலிருந்து. கம்பன் போட்ட சொல். 14 ஆண்டு காலம் ராமனை பிரிந்து இருந்த பாவம் செய்தவர்கள் என்ற பொருளில் எல்லோரையும் தான் உட்பட பாவிகாள் என்று அழைக்கிறான். ராமனை பிரிந்து இருப்பது என்பது ஒரு பெரிய பாவம், செய்யக்கூடாத பஞ்சமா பாதகத்தில் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவு பாதம். பாவிகாள், அந்த பாவத்தை செய்தவர்களே, ராமனை பிரிந்து இருந்தவர்களே, அனுமன் காலில் விழுங்கள் என்று சுட்டுகிறான் பரதன். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடல், என்னை சிந்திக்க வைத்த ஒரு பாடல். எல்லாம் சொல்றான், சந்தோஷப்படுறான், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் பாடுங்கள், ராமன் வந்து விட்டான் என்று சொன்னவன் அதே மாதிரி திரும்ப பாடுறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், நிருடலான ஒரு வார்த்தை. நான் சொன்னா நீங்களே கொஞ்சம் திடுக்கிடுவீங்க. வஞ்சனை செய்த கைகேயி இனி செத்து போய் விடுவாள் என்று பரதன் சொல்லி அதன் காரணமாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் என்பது பாடல் தரும் செய்தி. பாடலை பார்ப்போம். வஞ்சனை இயற்றிய மாய கைகையார் துஞ்சுவர் இனி என தோள்களை கொட்டுமால் குஞ்சித அடிகள் மண்டிலத்தில் கூட்டுற அஞ்சன குன்றின் நின்று ஆடும் பாடுமால். அஞ்சன குன்று, அஞ்சனம் என்பது கருமை நிறம், கண்ணுக்கு எடக்கூடிய மை. ஒரு கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு குன்று போல பரதன் நின்று கொண்டு ஆடுகிறான் பாடுகிறான். கருமை நிறம். ராமனும் இவனும் ஒரே நிறம், பரதனும் லட்சுமணனும் சத்ருகனும் மாறுதல் நிறம், சிவப்பு அல்லது வெள்ளை என்று சொல்கிறார்கள். குன்றின் நிறம் அஞ்சன குன்றின் நின்று ஆடும் பாடுமால். குஞ்சித அடிகள், குஞ்சிதம் என்றால் வளைந்து நடனமாடிய பாதம் தூக்கிய அந்த அடிகள். மண்டிலத்தில் கூட்டுற, மண்டிலம் என்றால் வட்டம் என்று பொருள். ஸோ அந்த மாதிரி நின்று ஆடுகின்றான். கண்ணங்கரையில் என்று இருக்கக்கூடிய ஒரு குன்று ஆடுவது போல பரதன் ஆடுகிறான். இது கடைசி 2 வரிகள் சொல்லும் செய்தி. வஞ்சனை இயற்றிய மாய கைகையார் துஞ்சுவர் இனி என தோளை கொட்டுமால். தோளை கொட்டுகிறான், சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறான், தோள் கொட்டி ஆர்ப்பரிக்கிறான். எதை சொல்லி ஆர்ப்பரிக்கிறான் என்றால், வஞ்சனை செய்த கைகேயி இனிமேல் துஞ்சுவர், மாண்டு விடுவாள் என்று. ஏன் இவ்வாறு சொன்னான்? ஒரு கேள்விக்குறி. நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா
கதை முடிந்து விட்டது. ராமன் 14 ஆண்டு வனவாசம் போயாச்சு, திரும்ப வந்துட்டான். அப்பவும் தன்னுடைய தாயார் மீது இருந்த கோபம் இவனுக்கு தீரவில்லையா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் பரதனுடைய பாத்திரத்தை புரிந்து கொள்வது என்றால் எந்த விதத்தில், அதாவது நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், அஃப்கோர்ஸ் நான் சொல்லப்படாதுன்னு நினைச்சேன், பட் ஒவ்வொரு கிளாஸையும் வந்துடுறது என்னை மீறி. கம்பனின் பரதன் கண்டவன் வரதன் என்று பரதனை பற்றி இனிமேல் வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை என்ற அளவில் அந்த நூல் அவனுடைய எல்லா ஆஸ்பெக்டும், எல்லா அவன் மற்றவருடன் பேசுவது, தனக்கு தானே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக, கொஞ்சம் பெரிய புஸ்தகம், 350 புஸ்தகம் பக்கம் இருக்கும். அதை தன் மீது பழி வந்து விட்டது, தனக்கு எந்த விதத்திலும் நாட்டமில்லாத விருப்பமில்லாத அரசாட்சியை தன் பெயரால் தனக்காக கையை கேட்டு வாங்கி அதன் மூலம் நிகழ்ந்த 2 நிகழ்வுகள் பரதனுக்கு தெரியல. இது என்னோட பார்வை. சரி, அரசாட்சி எனக்கு வந்துருச்சு, நான் வந்துட்டு போட்டான். அண்ணன் ஏன் காட்டுக்கு போனோம், அது ஒன்று. அந்த விளைவினால் தகப்பன் இறந்தார் என்று தந்தையுடைய மரணத்திற்கும் அண்ணன் 14 ஆண்டு காலம் வனம் போவதற்கும், சொல்ல போனா இதுவும் வரதராஜனுடைய பார்வை தான், உண்மையா இருக்கணுங்கிற தேவையில்லை. ஒரு சின்ன சிப்ளிங் ரைவரி. அவன் போனா கூட லக்ஷ்மணன்ல போயிட்டான், நானும் போயிருக்கணும்ல. அந்த வாய்ப்பு தனக்கு இல்லாமல் போய்விட்டதே, கேகை நாட்டில் போய் மாட்டிக்கொண்டேனே என்று இந்த பலவிதமான சிந்தனைகள். பரதன் எந்த விதத்திலும் எப்பொழுதும் தன்னுடைய தாயாரை மன்னிக்க தயாராக இல்லை, கம் வாட்மே என்று அவனுடைய பாத்திரத்தை புரிந்து கொண்டால் இந்த வார்த்தை சொல்லக்கூடியவன் தான் என்பதை நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். பாடம் மாட்டிட்டீங்க, சாரி. வஞ்சனை இயற்றிய மாய கைகையார். மாயம், என்னெல்லாம் வார்த்தை வருது பாருங்க. வஞ்சனை செய்தாள், சீட், டிசீட், ஏமாற்றினாள். மாயம் செய்தாள், வஞ்சனை இயற்றிய மாயை கைகையார் துஞ்சுவர். ஏனென்றால் பரதனுடைய பார்வை 14 ஆண்டு காலம் வனவாசம் போயாச்சு, இனிமே எப்படி திரும்ப வரப்போறான் என்ற நம்பிக்கையில் என்று தன்னுடைய தாயாரை பற்றி இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதுதான் கைகை அப்படிலாம் நினைக்கல. 7-2 ஆண்டின் வா, போயிட்டு வான்னு தான் அனுப்பிச்சிருக்கான். பரதனுக்கு அவன் வரமாட்டான் என்று நினைத்து கொண்டிருப்பாளோ என்னமோ, இப்ப வந்துட்டானேயா என்று. துஞ்சுவர், துஞ்சுவர் என்ற வார்த்தைக்கு இறந்து போவார் என்பதுதான் பொருள். அதை நம்மளா மிட்டிகேட் பண்ணி ரொம்ப வருத்தப்படுவார், செத்து போன மாதிரி நடைப்பிணமாக இருப்பாள் என்றெல்லாம் நம்ம வியாக்கியானம் செஞ்சுக்கலாம். ஆனால் துஞ்சுவர் என்ற வார்த்தை தான் வார்த்தை. ஸோ இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு ஐயா திண்ணப்பனையா வகுப்பில் இருக்க அவர் அதற்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருந்தார். இன்சிடென்ட்லி என்னுடைய எல்லா புத்தகத்திற்கும் அணிந்துரை வழங்குபவர் என்னுடைய ஆசான் பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா தான். கடைசியில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், அது இந்த புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பரதன் தூய்மையின் மொத்த உரு, அப்பழுக்கில்லாதவன், எந்த விதமான மாசு மறு குற்றம் ஒன்றும் கிடையாது, பியூரிட்டி பெர்சானிஃபைடு அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது வலிந்து, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, வலிந்து அவனுடைய குணாதிசயத்தில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி வைக்க முடியுமா என்றால், தன் தாயாரை இவ்வளவு தூரம் வெறுத்திருக்க வேண்டாமோ என்று ஐயா சொன்னதாக எனக்கு ஞாபகம். இது 7 years or 5 years பேக்.
இந்த பாடலை நினைக்கும் பொழுது அதான் தோன்றுகிறது. எந்த விதத்திலும் இவன் தன்னுடைய தாயாரை மன்னிக்க தயாராக இல்லை. வஞ்சனை ஏற்றிய மாய கைகையார் துஞ்சுவர். ராமன் வந்துட்டான், அதனால எங்க அம்மா இறந்து போவாள் என்று சொல்கிறான். அவ அம்மாவை திட்டும் போதே சொல்லுவான், நான் உன்னை கொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உன்னை நான் ஏன் கொல்லாமல் விடுகிறேன் என்றால், நான் உன்னை கொல்வது என்பது என்னுடைய அண்ணனுக்கு விருப்பமான செய்கை அன்று. எனவே நான் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் என்று அம்மாவை பார்த்து சொன்னவன் இவன். அது அயோத்திய காண்டத்தில் நம்ம வரும்போது அதை பார்க்கலாம். ஆக இந்த பாடல் வஞ்சனையை ஏற்றிய மாய கைகையார் துஞ்சுவர் இனி என, என்ன ஒரு பாருங்க, எங்க அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி தோளை கொட்டி ஆர்ப்பரிக்கின்றான். வஞ்சனை ஏற்றிய மாய கைகையார் துஞ்சுவர் இனி என தோளை கொட்டுமால் குஞ்சித அடிகள் மண்டிலத்தில் கூட்டுறு அஞ்சன குன்றின் நின்று ஆடும் பாடுமால் என்பது இந்த பாடல் குறித்த என்னுடைய பார்வை. நான் இவ்வாறு கருதுகிறேன். இவ்வாறு வழக்கம் போல எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்றதுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நீங்கள் உங்களுடைய கன்க்ளூஷனுக்கு, உங்களுடைய தீர்மானத்திற்கு, உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம். அடுத்த பாடல். இவ்வாறு பரதன் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கிறான். என்ன செய்கிறான் என்று தனக்கு தெரியவில்லை. அதான் முக்கியம். என்ன செய்கிறோம்? தன் வசம் இல்லாத ஒரு நிலைமை. காரணம் சந்தோஷம். தன் வசம் இல்லாத நிலைமை எப்பொழுது ஏற்படலாம் என்றால், நல்ல ஃபுல் சரக்கு அடிச்சா தன் வசம் இல்லாமல் இருக்கலாம். கள் குடித்தவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். இந்த பாடல் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஸோ தன் வசம் இல்லாத ஒரு சந்தோஷம், ஓப்பு. அதில் பரதன் என்னென்னவெல்லாம் செய்தான் என்பதை அடுத்த பாடல் சொல்கிறது. வேதியர் தமை தொழும் வேந்தரை தொழும் தாதியர் தமை தொழும் தன்னைத்தான் தொழும் ஏதும் ஒன்று உணர்வுறாது இருக்கும் நிற்கும் ஆள் என்பது அசை. நிற்கும் ஆள் காதல் என்றதுவும் ஓர் கள்ளின் தோன்றிற்றே. வேதியர் தமை தொழும். நந்தியன் கிராமத்தில் டெய்லி அன்றாடம் இவனை சுற்றி வேதியர் குழுக்கள் இருக்கிறார்கள், அந்தணர் குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து வணங்குகிறான். இது ஓகே. வேதியர்களை தொழுகிறான். வேந்தரை தொழும். தயரதன் சக்கரவர்த்தியாக இருந்தான். எனவே அவனுக்கு கீழ்ப்படிந்த சிற்றரசர்கள் பலர் இருந்திருக்கக்கூடும். அவர்களும் அவ்வப்பொழுது நந்தியம்பதியில் வந்து இருந்தார்கள், அல்லது நந்தியம்பதியில் பரதன் கூடயே இருந்தார்கள் என்று கொள்வதற்கு இடம் இருக்கிறது. எனவே வேதியர் தமை தொழும் வேந்தரை தொழும். அப்புறம் என்ன பண்றோன்னே தெரியல. தாதியர் தமை தொழும். இவனுக்கு இருக்கிற வேலைக்கார பெண்கள், இவனுக்கு இருக்கிற ஹெல்பர்ஸ், இல்லை இவனுடைய அடிமைகள், இவனுடைய மெய்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், தாதியர் தமை தொழும். அட இதெல்லாம் போலாம்யா. தன்னை தான் தொழும். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமை. தன்னையே தொழுது கொள்கிறான். இதுதான் அவனுடைய தன் வயம் இல்லாத நிலைமையின் உச்சம். தன்னைத்தான் தொழும். ஏதும் ஒன்று உணர்வுறாது இருக்கும். எந்த விதமான உணர்வும் இல்லாம ஒரு ஜடம் மாதிரி இனர்த்தா. ஏதும் ஒன்று உணர்வுறாது இருக்கும் நிற்கும். காதல் என்றதும் ஓர் கள்ளின் தோன்றிற்றே. கள் குடித்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு முற்றிலும் தன் வசம் எழுந்த நிலை ஆகுமோ அதுபோல இது அன்பினால், கள்ளினால் வந்தது அன்று, காதலால் வந்த நிலைமை என்று பரதனை சுட்டுகிறான் கம்பன். வேதியர் தமை தொழும். ரொம்ப பொருள் பொதிந்த பாடல். 2 பாடல்கள் இது தொடர்பாக சொல்ல முடியும். வேதியர் தமை தொழுவது என்பது அரசர்களுக்கு மரபு. கம்பன் காலத்தில் இல்லை.
புறநானூற்றிலேயே சொல்லப்பட பாடல். காரிக்கிழார் சொல்கிறார், பாடலை பார்த்து விடலாம். கார்த்திக், இதனுடைய வாள். இறஞ்சுக பெருமனின் சென்னி சிறந்த நாள் சிறந்த நான் மறைமுனிவர் ஏந்து கை எதிரே வாடுக இறைவ நின் கண்ணி ஒன்னார் நாடு சுடு கமழ் புகை எரித்தலான். முதல் 2 வரி தான் முக்கியம். பெரும மன்னனே, அவன் பாண்டியன் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. அவனை பார்த்து காரிக்கிழார் பாடுகிறார், இறஞ்சுக பெருமகனே. யாரை இறஞ்சுக? நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்து கையெதிரே இறஞ்சுக என்று வேதியர் தம்மை தொழுக என்று பொருள். புறநானூற்று கம்பனுக்கு ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகள் முன்னால் என்று கொள்ளலாம். கம்பனே வேதியர்கள் தொழத்தக்கவர்கள் இல்ல, தொழப்பட வேண்டியவர்கள் என்று வலியுறுத்துகிறான். அது பாடல் எடுத்துடலாம். அயோத்தியா காண்டம் ராமனுக்கு முடிசூட்டப்படுவதாக தீர்மானிக்கப்படுகிறது. எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். சிற்றரசர்கள் எல்லோரும். தயரதன் வசிட்டனை கூப்பிடுகிறான். ராமனுக்கு அரச நீதிகள் எல்லாம் சொல்லு என்று, எவ்வாறு அரசு புரிய வேண்டும் என்பதை ராமனுக்கு எடுத்து சொல்லு என்று வசிட்டனை தயரதன் கேட்டுக்கொள்ள வசிட்டன் ராமனுக்கு அரசியல் நெறிமுறைகளை சொல்லுகிறான். அப்பொழுது சொல்லும் ஒரு பாடல், அந்தணர்களை தொழுவாயாக. அதுவும் என்ன ஒரு பாடல், என்ன ஒரு வார்த்தை சொல்லி வசிஷ்டன் சொல்லுவதாக கம்பனுடைய பாடல் வருகிறது பாருங்கள். மும்மூர்த்திகளை தொழாவிட்டாலும் பரவாயில்லை, அந்தணர்களை தொழு, ஏனென்றால் இவர்கள் மும்மூர்த்திகளை விட மேலானவர்கள் என்று வசிஷ்டன் சொல்லி அந்தணர்களை தொழுக என்று ராமனுக்கு அரசியல் பாடம் கற்பிக்கின்றான். பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. கார்த்திக். கரியமாலினும் கண்ணுதலானினும் உரிய தாமரை மேல் உறைவானினும் விரியும் பூதம் ஓர் 5 மெய்யினும் பெரியர் அந்தணர் பேணுதி உள்ளத்தால். யாரெல்லாம் பெரியர்? அந்தணர். அந்தணர் பெரியவர்கள். யாரையெல்லாம் விட பெரியவர்கள்? கரியமால், திருமால் கருமை நிறத்தவன். கரியமாலினும் கண்ணுதலானினும் சிவபெருமான், உரிய தாமரை மேல் உறைவானும் பிரம்மன், விரியும் பூதம் ஓர் 5 பஞ்சபூதத்தை விட, மெய்யினும் சத்தியத்தை விட யார் பெரியவர்? அந்தணர். பேணுதி, இதுதான் அரசியல் நெறி, சொல்லப்படும் அரசியல் நெறி. அவர்களை என்றும் போற்றி பாதுகாப்பாயாக என்று வேதியர் தம்மை தொழும் என்ற அந்த சொல்லுக்கு உண்டான விளக்கமாக கம்பன் சொன்னது. புறநானூற்று பாடல் 2ஐயும் பார்த்தோம். இது எடுத்துடலாம். இதுவரை என்ன நிகழ்ந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரதன் நெருப்பு குழியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். நான் தான் அனுமன் அனுமன் சொல்லியிருந்தோம். நீங்களும் எல்லாரும் அனுமன் அனுமன் புரிஞ்சு கொண்டிருந்தீங்க. என்ன நடந்திருக்கிறது என்றால், பரதன் நெருப்பு குழியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். 11th hour 59th minute 59th second. அடுத்த செகண்ட் உள்ள பாஞ்சிருவான். எவனோத்த வந்தா நெருப்பு குழிக்குள்ள போனா நெருப்பு அவிச்சுட்டான். கரியை எரியாக்கினான், எரியை கரியாக்கினான். இது பண்ணினது யாரு? கம்பன் சொல்கிறான், அனுமன். நானும் சொல்லிக் கொண்டு போனேன், அனுமன். பரதன் முன்னால் நிற்பவன் யார்? அனுமனா? இல்ல. கரெக்டா சொல்ல போனா, இன்னார் என்று தெரியாத ஒருவர் வந்து, நான் யார் என்று அவர் இதுவரைக்கும் சொல்லவில்லை. வந்தா அனுமன்னே வச்சுப்போம். வந்தா எரியை அவித்தான். உன் கணக்கு தப்பு, இன்னும் 40 நாழிகை இருக்கு. நான் சொன்னது தப்பானா இந்த தீக்குள்ள நானே புகுந்து கொள்கிறேன். ஐயன் வந்தன், ஆரியன் வந்தனன், ராமன் வந்தாச்சு.
ஏன் லேட்டு? பரத்வாஜன் பிடிச்சு வச்சுட்டான், அதனால லேட்டு. நான் சொன்னதை நம்பலைன்னா இந்தோ பாரு, மோதிரம் கொடுக்கிறான். மோதிரத்தை வாங்கி கொண்ட பரதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இதுவரை பார்த்தோம். இப்பதான் பார்க்கறான் பரதன், தம் முன்னால எவனோ நிற்கிறான். நீ யார் என்று பரதன் கேட்கிறான். பரதன் முன்னால் நிற்பவன் அனுமன் அல்லன், ஒரு அந்தணன், மறையவர், ஒரு வேதியர். கேட்கிறான் பரதன், என் முன்னால் ஒரு வேதியர் போல, ஒரு அந்தணர் போல, ஒரு மறையவர் போல வந்து நிற்கிறாயே, நீ யாருப்பா? பார்த்தா மும்மூர்த்திகளில் ஒருவன் போல தோன்றுகிறாய், ஆனா நீ யாரு சொல்லு எனக்கு என்று பரதன் இப்பொழுது தன் முன் நிற்கும் உருவத்தை பார்த்து கேட்கிறான். அந்த உருவம் வேதியர் வடிவம் கொண்டு வந்தது என்று கம்பன் சொல்லவில்லை இதுவரை. இந்த பாட்டில் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். சரி. அத்திரத்து ஆண்டகை அனுமன் தன்னை நீ எத்திரத்தாய் எனக்கு இயம்பி ஈதியால் முத்திரத்தவருளே ஒருவன் மூர்த்தி வேறு ஒத்திருந்தாய் என உணர்கிறேன் என்றான். இது ஒரு பாடல். அத்திரத்து ஆண்தகை, அத்திரத்து இவ்வாறெல்லாம் தன்னை தொழும், வேதியர் சமைத்தொழும், தாதியர் சம்மைத்தொழும் என்று ஒரு அஞ்சன குன்றின் நின்று ஆடுவான் பாடுவான் என்று இருந்த அந்த பரதன், ஆண்தகை என்பவன் பரதன், அத்திரத்து அந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் அனுமன் தன்னை நீ எத்திரத்தாய், நீ யாருப்பா, நீ யாரு? எத்திரத்தாய், திறம் என்பது எல்லாம், அதுக்கு என்ன வேணா பொருள் கொள்ளலாம். நீ யாரு, எப்படிப்பட்டவன், எங்கேருந்து வந்த, எனக்கு ஒன்றும் தெரியலையே. எமக்கு இயம்பி ஈதியால், எனக்கு சொல்லி ஈதி, இது என்பது எனக்கு அறிவு தெளிவு தா, அல்லது என்னுடைய அறியாமையை போக்கு, அறிவு தா. ஈதி என்றால் கொடுத்தல், எனக்கு தெளிவைத்தா என்று. நீ பார்க்கறதுக்கு முத்திரத்தவரே ஒருவன், மும்மூர்த்திகளில் ஒருவன் போல நீ இருக்கிறாய். மூர்த்தி வேறு ஒத்திருந்தாய், ஆனா அவர்களை மாதிரி உருவம் இல்லை உனக்கு. மூர்த்தி என்பது இங்கே வடிவம் அல்லது உரு என்று கொள்ள வேண்டும். எனவே வேறு உருவமாக இருக்கிறாய் என உணர்ந்தேன், உணர்கின்றேன் என்று சொல்லிய பரதன் மேலும் தொடர்கிறான் அடுத்த பாடலில். பாடலை போடலாம் கார்த்திக். அடுத்த பாடல். மறையவர் வடிவு கொண்டு அணுக வந்தனை இறைவரின் ஒருவர் என்று எண்ணுகின்றனன் துறையனுக்கு யாதன சொல்லு சொல் என்றான் அறைகழல் அனுமனும் அறிய கூறுவான். கடைசி வரி அனுமன் சொல்வது, அறைகழல் அனுமனும் அறிய, பரதன் தெரிந்து கொள்ளும்படி கூறுவான், பின்வருமாறு சொல்கிறான். அரை கடல், கடல் என்பது காலில் அணியக்கூடிய வீரக்கடல். அறைதல் என்றால் ஒலித்தல். ஸோ ஒலிக்கக்கூடிய வீரக்கடல் காலில் அணிகின்ற அனுமன் அறிய கூறுவான். பரதனுக்கும் மற்ற அங்கே இருக்கிற எல்லோருக்கும் அறிந்து கொள்ளும்படி அறைகடல் அனுமனும் அறிய கூறுவான். பரதனுடைய கேள்வி என்ன? மறையவர் வடிவு கொண்டு அணுக வந்தனை, ஒரு வேதியர், இவனுக்கு தெரிகிறது இவன் வேதியர் இல்லை, எனவே வடிவு கொண்டு வந்தனை. நீ உண்மையில வேற ஒரு ஆளு, வேஷம் போட்டுன்னு வந்திருக்கை, மறையவர் வேஷம் போட்டுண்டு வந்திருக்கை, ஒரு அந்தணர் போல, ஒரு வேதியர் போல வேடம் தாங்கி வந்திருக்கிறாய். மறையவர் வடிவு கொண்டு அணுக வந்தன, இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாய். இறைவரின் ஒருவன் என்று எண்ணுகிறேன். நீ இந்த மும்மூர்த்திகளில் ஒத்தனை தான் நீ கண்டிப்பாக இருக்கணும் என்று நான் உன்னுடைய செயல், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நான் உன்னை அசஸ் பண்ணினேன்னா நீ இந்த மும்மூர்த்திகளில் ஒருவன் என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு துறை யாது என சொல். துறை என்பது உன்னுடைய வரலாறு, நீ இருக்கும் இடம், உன்னுடைய
உட்பிரிவு. இது தெரிய வேதியர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வடிவம்னு சொல்லிட்டான். நீ வேஷம் மட்டும்தான் வேதியர் மாதிரி போட்டுருக்க. உண்மையிலேயே நீ யார்? உட்பிரிவு என்ன? துறை, உன்னுடைய இலாக்கான்னு கூட வச்சுக்கலாம். உன்னுடைய இடம், நீ உன்னுடைய ஆறு, உன்னுடைய வழி. துறை எனக்கு, துறை யாது எனக்கு, துறை யாது என எனக்கு சொல் என்றான். அனுமன் அறிய கூறுவான். அனுமன் இப்பொழுது பரதனுக்கு தான் யார் என்று சொல்கிறான். இந்த மும்மூர்த்திகளில் ஒருவன் வந்திருப்பவன் என்ற எண்ணம் பரதனுக்கு வருகிறது. அனுமன் பரதன் முதல் சந்திப்பு. பரதன் அனுமனை பார்த்து, நீ மும்மூர்த்திகளில் ஒருவனா என்று சந்தேகப்பட்டு கேட்கிறான். இதை எடுத்துடலாம். இது பரதன் அனுமன் சந்திப்பு. அனுமன் ராமன் சந்திப்பு. முதல் முறை சந்திக்கிறார்கள். ராமனும் கேட்கிறான், யாருப்பா? மும்மூர்த்திகளில் ஒருவரா? கம்பன் அந்த இடத்துல மும்மூர்த்திகள்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன குசும்பு பண்ணி இருமூர்த்திகளில் ஒருவரா என்று கேட்பதாக அனுமன் ராமன் முதல் அறிமுகத்தில் இதே போன்று பரதன் இங்கே மும்மூர்த்திகளில் ஒருவன் போல தோற்றமளிக்கிறாயே, நீ யார் என்று கேட்க, அனுமனை முதலில் பார்த்த ராமன், இவன் அந்த 2 பேர்ல ஒரு ஆளா இருப்பானோ என்று இலக்குவனிடம் கேட்பதாக அனுமன் ராமன் முதல் சந்திப்பிலும் இதே நிகழ்வு அமைகிறது. ஒப்பு நோக்கி அந்த பாடலையும் பார்த்து விடலாம். கிஷ்கிந்தா காண்ட பாடல் அனுமப்படலம். இல்லாத உலகத்து எங்கும் இவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றே யார் கொல் இச்சொல்லின் செல்வன், வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ என்று ராமன் இலக்குவனை பார்த்து கேட்கிறான். வில் ஆர் தோள் இளைய வீர, இது இலக்குவனை குறித்து இலக்குவனுக்கு ராமன் தரும் அடைமொழி அல்லது விழி. தோளில் வில்லை ஏந்துகிற இளையவனே, வீரனே, வில்லார் தோள் இளைய வீர. இவன் யார்? விரிஞ்சனோ பிரம்மாவோ, விடைவலானோ சிவபெருமானோ, விடை ஏறுகின்றவனோ. இவனுடைய மற்றொரு ஒப்பிலாத தன்மை, யார் கொல் இச்சொல்லின் செல்வன். அனுமனுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழிகளில் இப்போ முகுந்தன் கேட்டார் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, நான் எழுதும் அடுத்த புத்தகம் என்ன என்று. கம்பன் தந்த அடைமொழிகள் அனுமனுக்கு, அதான் புத்தகத்தின் பெயர். ஒன்று சொல்லின் செல்வன், அதே மாதிரி தர்மத்தின் தருமை தீர்ப்பான், ஏகப்பட்ட அடைமொழி இருக்கு அனுமனுக்கு கம்பன் கொடுத்தது. யார் கொல் இச்சொல்லின் செல்வன் என்று இலக்குவனிடம் ராமன் கேட்கிறான். விரிஞ்சனோ விடைவலானோ, இவன் கல்லாத கல்வியும் கலைகளும் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. இசைகள் கூற கல்லாமல், இசைகள் கூற, இசை கூற சின்னரா மிகுதல், அதிகரித்தல். இசை என்றால் புகழ், புகழ் அதிகரிக்கும் வண்ணம் இவன் கல்லாத கலையும் வேத கடலும் உலகத்தில் எங்கும் இல்லை என்று இவனை பார்த்தவுடனேயே அந்த சொல் தோன்றுகிறதே, யார்களோ இச்சொல்லின் செல்வன் என்று ராமன் அனுமனை பார்த்து வியந்து கேட்கிறான். அதே போல இங்கே பரதன் அனுமனை பார்த்து நீ யார் என்று கேட்கிறான். அனுமன் பதில் சொல்லுகிறான். இதை எடுத்துடலாம். என்ன பதில் சொல்கிறான்? தான் யார் என்பதை மிக விரிவாக அனுமன் சொல்கிறான். அனுமன் தன்னை பல கட்டங்களிலும் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிகழ்வு நிகழ்கிறது காப்பியத்தில். ராவணனுக்கு முன்னால் தான் யார் என்று சொல்கிறான், சீதைக்கு முன்னால் தான் யார் என்று சொல்கிறான், இங்கே பரதனுக்கு முன்னால் தான் யார் என்று சொல்கிறான். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனை சந்திக்கும் பொழுது தான் யார் என்பதை சொல்கிறான். எல்லா கட்டத்திலும் அவன் சொல்லும் ஒரே சொல், நான் அஞ்சனையின் வயிற்றில் காற்றின் அரசன், என்னுடைய தகப்பன் அஞ்சனையின் வயிற்றில் பிறந்தேன் என்றுதான் தன்னை பற்றி பொதுவாக எல்லா இடங்களிலும் அவன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான்.
இந்த அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் சொல்லும் ஒரு முக்கியமான சொல், எந்த விதத்திலும் தன்னுடைய பெருமையோ தன்னுடைய வலிமையோ தன்னுடைய ஆற்றலோ எதுவும் வெளிப்படாமல், சொல்லப்போனால் நாயினேன் கீழோன், நான் ஒரு ஏவலாளன், பணியாள், வேலைக்காரன் என்பதோடு நிறுத்திக் கொள்கிறான். அனுமனுடைய மிகச்சிறந்த குணம் என்று நான், ஏகப்பட்ட நல்ல குணம் இருக்கு. அவனுடைய வீரம், அவனுடைய யார்கோரோயை சொல்லின் செல்வன், அது பணிவு, 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 பணிவின் சிகரம் அனுமன். பாடலை பார்க்கலாம். அனுமன் சொல்கிறான் பரதனுக்கு தான் யார் என்பதை. காற்றினுக்கு அரசன் பால் கவி குலத்தினுள் நோற்ற நல் வயிற்றின் வந்து உதித்து நும் முனார்க்கு ஏற்றிலா அடிசொழில் ஏவலாளானேன் மாற்றினன் உரு ஒரு குரங்கு மன்ன யான் என்றான். பரதா, நீ என்ன யாருன்னு கேட்கிற? நான் ஒரு குரங்குப்பா. மன்னவனே, பரதனே, யான் ஒரு குரங்கு. கடைசி லைன்ல இருக்கு, யான் ஒரு குரங்கு. மாற்றினன் உரு, நான் வேறு வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். உரு மாற்றினன், என்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வேடம் தாங்கிக் கொண்டு மறையவன் போல வந்திருக்கின்றேன். உண்மையில் அடிப்படையில் நான் ஒரு குரங்கு. எங்க அப்பா யாரு? காற்றினுக்கு அரசன் வாயுதேவன் தான் எங்களுடைய அப்பா. காற்றினுக்கு அரசன் பால் கவிக்கலத்தினுள் நோற்றனள் வயிற்றில் வந்து, நோற்றனள் நோன்பு நோற்றவள், ஒப்பில்லாத ஒரு மகன் வேண்டும் என்று இவன் தந்தை எண்ணோற்றான் கொல். அந்த நோற்றாங்கிற வார்த்தை வருது இல்லையா? நோற்றனள் வயிற்றில், அஞ்சனாவை இவனுடைய தாய் இப்பேற்பட்ட ஒரு மகன் பெறுவதற்கு என்ன நோன்பு நோற்றிருப்பாளோ என்று கவிக்குலத்தில் குரங்கு கூட்டத்திற்குள் நோற்றனள், அவ்வாறு தவம் செய்த என்னுடைய தன் அம்மா அஞ்சனாதேவி வயிற்றில் வந்து உதித்து, தான் பிறந்தவள் யார், தன்னுடைய பெற்றோர் யார் என்பதை முதலில் சொல்கிறான். அடுத்த குவாலிஃபிகேஷன் இவனுக்கு, குவாலிஃபிகேஷனா இல்லையாங்கிறது அவனே சொல்றான் பாருங்க. உன்னுடைய முன்னோர்க்கு, நும் முன்னோர்க்கு, உன்னுடைய முன்னவன் ராமனுக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லாத அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கும் ஒரு ஏவலாள், ஏற்றிலா அடித்தொழில். ஏற்றிலா, நான் ராமனுக்கு செய்யும் சேவை என்பது எந்த விதத்திலும் பெருமை உடையது அன்று. என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க நீங்க. ராமன் இலக்குவன் இருவரும் பிரம்மாஸ்திரத்தால் விழுந்து கிடந்த போது மருத்துமலை கொண்டு வந்து காப்பாற்றியவன் இவன். உன் அண்ணாக்கு, நும் முனோர்க்கு ஏற்றம் எதுவும் இல்லாத அடித்தொழில் செய்யும் ஏவலாள் என்றான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் பரதனிடம் அனுமன். காற்றினுக்கு அரசன்பால் கவி குலத்தினுள் நோற்றனள் வயிற்றின் வந்து உதித்து நும்முனார்க்கு ஏற்றில அடித்தொழில் ஏவலாளானேன் மாற்றினன் உரு ஒரு குரங்கு மன்ன யான் என்றான். அனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது எந்த விதத்திலும் தற்பெருமை கூறிக்கொள்ளாமல், நான் ஒரு வேலைக்காரன் என்று பணிவின் சிகரம் அனுமன் என்று சொன்னேன். அதே போன்ற 2 அறிமுக காட்சிகளை உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். அடுத்த பாடல போடலாம். கார்த்திக், இது எடுத்துடலாம். இது எடுத்துடலாம். ராமன் அனுமன் அறிமுகம் யாரும் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னால. சபரி சொல்லி அனுப்புகிறார், ராமன் வருகிறான். இவன் 2 பேரும் வர்றதை பார்த்து சுக்ரீவன் ஓடியே போயிட்டான். வாலிதான் இவங்க 2 பேரும் ஏவி விட்டுருக்கான்னு. அனுமான் நீ போய் பார்த்துட்டு வா என்று அனுமனை அனுப்புகிறான். அனுமன் வருகிறான், ராமனை பார்க்கிறான். ராமன் கேட்கிறான், நீ யார்? அனுமன் தன்னை பற்றி சொல்லிக்கொள்ள போகிறான். என்ன சொல்லிக் கொள்கிறான்? நான் சுக்ரீவனுக்கு ஒரு வேலைக்காரன், அவனுடைய பணியாள், அவனுடைய வேலைக்காரன், அவனுக்கு ஏவல் செய்பவன். இதுதான் அனுமன் தன்னை குறித்து ராமனுக்கு சொல்லும் அறிமுகம். பாடலை பார்க்கலாம். ராமன் கேட்க
அனுமன் தன்னை பற்றி சொல்கிறான். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன். அவ்வளவுதான். தேவனும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையான் ஏவ வினவிய வந்தேன் என்றான். எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏங்கிறதையும் சொல்லிடுறேன் கேளுங்க. இம்மலை இருந்து வாழும் அந்த ரிஷியமுக பர்வதம், அங்கே வாரி வர முடியாது. அந்த மலையில் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். இம்மலை இருந்து வாழும் எரி கதிர் பரிதி செல்வன், சூரியனுடைய குமாரன் சுக்ரீவன். அவனுக்கு அவனை அவனை குறித்து இவன் சொல்லும் வார்த்தை செம்மல். தன்னை குறித்து சொல்லும் வார்த்தை ஏவல் செய்வேன். அனுமனுடைய பணிவு. இம்மலை இருந்து வாழும் எரி கதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன். சுக்ரீவனுடைய ஒரு வேலைக்காரன் நான். அமைச்சன்னு சொல்லியிருக்கலாம், மந்திரின்னு சொல்லியிருக்கலாம், உற்ற நண்பன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அனுமனை பொறுத்த அளவில் சுக்ரீவனுக்கு நான் ஒரு வேலைக்காரன். செம்மலுக்கு, யார்? சுக்ரீவனுக்கு இல்ல, செம்மலுக்கு ஏவல் செய்வேன். தன்னுடைய பாசை எவ்வளவு தூரம் உயர்த்திக்கணுமோ அதே தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தி கொள்ள முடியுமோ. தேவனும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையான் ஏவ, அவன் அழுது பயந்து கொண்டு ஓட, அவன் ஏவ வினவிய வந்தேன் என்றான். இது அனுமன் தன்னை குறித்து சொல்லும் வார்த்தை. ஏதாவது பாருங்க, கம்மன் என்ன பண்றான்னு. அனுமன் என்னும் பாத்திரம் தன்னை குறித்து சொல்லும் பொழுது செம்மலுக்கு ஏவல் செய்வேன். அப்படித்தான் அந்த பாத்திரம் சொல்ல முடியும். அது அந்த பாத்திரத்தினுடைய பண்பு. கவி கூற்றாக கம்பன் என்ன சொல்கிறான் பாருங்கள். எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான். இசை என்பது புகழ். இசை சுமந்து எழுந்த தோளான். அனுமனுடைய தோள் மீது எவ்வளவு புகழ் என்னும் சுமை ஏறி இருக்கிறது. இசை என்பது புகழ் என்றால், எம்மலை குலமும் தாழ, உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு உயரமான மலை, எவரெஸ்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அனுமனுடைய தோள் மீது ஏறி இருக்கும் புகழுக்கு ஒப்பிட்டால் அந்த மலையெல்லாம் தாழ்ந்து போகும். எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான். என்ன ஒரு முரண் பாருங்க. கவி கூற்றாக சொல்லும் பொழுது அனுமனை எவ்வளவு புகழ்ந்து சொல்ல முடியுமோ, எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான் அவன் செல்வன் செல்வனுக்கு ஏவல் செய்வேன். பாத்திரம் பேசும் பொழுது நான் அவனுக்கு ஏவலாளி. கதை சொல்லும் கம்பன் சொல்லும் பொழுது கவி கூற்றாக எந்த ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலை இவனுடைய புகழின் உச்சிக்கு முன்னால் தாழ்ந்து போகும். எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து புகழ் சுமந்து கீர்த்தி சுமந்து எழுந்த தோளான். அப்பேற்பட்ட அந்த கீர்த்தியினால் உயர்ந்த தோள், அந்த தோளுடைய உயரத்திற்கு முன்னால் எப்பேற்பட்ட மலையாய் இருந்தாலும் தாழ்ந்து விடும் என்று கம்பன் சொல்வது அது, பாத்திரன் சொல்வது ஏவலா. இது அனுமன் தன்னை ராமனுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது. இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல். சீதை அனுமனிடம் கேட்கிறான். அதற்கு முன்னாலேயே முதல்லயே சொல்லிடுறான், சீதையை காப்பாற்றும் பொழுதே நான் ராமதூதன் என்று சொல்லி சீதையினுடைய உயிரை காப்பாற்றுகிறான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டயலாக் நடக்கிறது, கனையாழி கொடுக்கிறான் எல்லாம். அப்போ எப்படி கடலை கடந்து வந்தா என்று சொல்ல விஸ்வரூபம் காண்பிக்கின்றான். ஐயோ ரொம்ப பெரியவனா இருக்க, சுருக்கிக்கு பாவம் உடம்ப அப்படின்னு சொன்னப்புறம் அனுமன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான் சீதையிடம். என்ன சொல்லிக் கொள்கிறான் பாருங்கள். பணிவின் உச்சம் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். நீ யார் என்று சீதை கேட்க சொல்றான் அனுமன். ராமன் உன்னை தேடி வந்திருக்கிறான், சுக்ரீவனோட நட்பு கொண்டான், எல்லாம் இதெல்லாம் சொல்லறான். இதே மாதிரி அந்த ராமனுக்கு பணி செய்வதற்காக படைத்தலைவர்கள் கூட்டம், ராமனுக்கு பணி செய்வதற்காக, ராமனுக்கு சீதையை கண்டுபிடிப்பதில் உதவி புரிவதற்காக இருக்கக்கூடிய படைத்தலைவருடைய கூட்டம் எவ்வளவு பேர்?
கடற்கரை மணலின் அளவு அந்த கூட்டம். அந்த கூட்டம் யாரு? படைத்தலைவர்களுடைய கூட்டம். அந்த படைத்தலைவர்களுடைய ஏவல் கூவல் செய்யும் அடிமை நான். ஏவல் கூவல், கூவல், ஏய் வாடா, அது பண்ணு, இதை பண்ணு என்று கூவல். ஏவல் கூவல் செய்யும் அடிமை நான் என்று தன்னை சீதைக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் அனுமன். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். அண்ணல் பெரியோன் அடி வணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே, வண்ணக் கடலின் இடை கிடந்த மணலின் பலரால் வானரத்தின் எண்ணற்கு அடிய பறைத்தலைவர் ராமர்க்கு அடியார். யான் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் எனப் போந்தேன், ஏவல் கூவல் பணி செய்வேன். அண்ணல் பெரியோன் அனுமன். ஒவ்வொரு சமயம் பாத்திரம் சொல்லும் வார்த்தைகளுக்கும் கவி சொல்லும் வார்த்தைகளுக்கும் உண்டான வித்தியாசம். அண்ணல் பெரியோன், அண்ணல்ங்கிறத ரொம்ப பெரிய சிறப்பு. பெரியோன் உருவத்திலும் ஆற்றலிலும் எல்லா வகையிலும் பெரியவன் அனுமன். அண்ணல் பெரியோன் அடி வணங்கி அரிய உரைப்பான், சீதைக்கு தெளிவாக தெரியும்படி உரைக்கின்றான். என்ன சொல்கின்றான்? அருந்ததியே. சீதையை பார்த்து அனுமன் சொல்லும் வார்த்தை அருந்ததியே, வண்ணக் கடலின் இடை கிடந்த மணலினின் பலரா. கடற்கரை மணது போல பலர், வண்ணக் கடலினிடை கிடந்த மணலில் பலர். அந்த மணலை விட அதிகமானவர்கள் யார்? வானரத்தின் எண்ணற்கு அரிய படைத்தலைவர். படைத்தலைவர் தான், வானரர்கள் இல்ல, படைத்தலைவர். அவர்கள் எல்லோரும் ராமர்க்கு அடியார். அந்த படைத்த யான் அவர்தம் பண்ணைக்கு, அந்த ஒவ்வொரு வானர தலைவருக்கும் ஒவ்வொரு வானர படைத்தலைவருக்கும் ஒரு சின்ன சின்ன அவனுக்கு கீழே ஒரு சபார்டினேட்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. பண்ணைக்கு அந்த கூட்டத்தில் ஒருவன், ஒரு நான் டிஸ்கிரிப்ட் ரேண்டம் கை, யாருன்னே சொல்ல முடியாது, பேர் கூட சொல்ல முடியாது. 10ஓடு 11, அத்தோடு இது 1 என்பது போல பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அங்க? ஏவல் கூவல் பணி செய்தேன். அவர்கள் ஏவினால் பணி செய்வேன், ஏங்க வா என்று கூப்பிட்டால் பணி செய்வேன் என்று தான் யார் என்பதை அனுமன் சீதைக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பாடல் இது. ஸோ இவ்வாறு பரதன் கேட்க, பரதனுக்கு அனுமன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பாடல். இந்த 2 வாளையும் எடுத்து விட்டால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பாடல், கொஞ்சம் முன்னால் போனா கார்த்திக், பாடல் 254. இதுக்கு முந்தின பாடல், இதுக்கு முந்தினது. காற்றினுக்கு அரசன் பால் கவி குலத்தினுள் நோற்றனல் வயிற்றின் வந்து உதித்து நும் முனார்க்கு ஏற்றிலா அடித்தொழில் ஏவலாளானேன், மாற்றினன் உரு ஒரு குரங்கு மன்ன யான் என்றான் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் தன்னை பற்றி மேலும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். இந்த பாடலை எடுத்துடலாம். தன்னை பற்றி இவ்வளவு அறிமுகம் செய்து கொண்ட அனுமன் அடுத்தபடியாக ஒரு காரியம் செய்கிறான். எனக்கு இன்னும் சரியாக புரிபடாத ஒரு சூழ்நிலை இது. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன காரணம் என்பது தெரியவில்லை. ஒரு சில காரணங்கள் வலுக்கட்டாயமாக சிந்தித்து பார்க்க முடியும். என்ன பண்றான் அனுமன்? இப்போ மறையவன் வேடம் கொண்டு வந்திருக்கிறான். தான் ஒரு அடிமை, தான் ஒரு ஏவலாள் எல்லாம் சொல்கிறான். அடுத்தபடியாக பரதனுக்கு அனுமன் விஸ்வரூபம் காட்டுகிறான். இவனுடைய நோக்கம் என்ன? என்ன காரணத்திற்காக இவன் தன்னுடைய பேருருவம், விஸ்வரூபம் என்பதை கம்பன் சூட்டும் வார்த்தை பேருருவம், தன்னுடைய பேருருவத்தை காட்டுகிறான்.
ராமனுக்கு தன்னுடைய பேருருவத்தை காட்டுகிறான். கிஷ்கிந்தா காண்டத்தில் முதலாக நான் இப்பொழுது சொன்ன ராமன் நீ யார் என்று கேட்க, இலக்கோனை பார்த்து விரிஞ்சனோ விடைவலானோ யார் சொல்வோய் சொல்லின் செல்வன் என்றெல்லாம் பாடல் முடிந்த பிறகு அங்கும் கேட்கிறான் நீ யார். ஒரு மாணாக்கன், ஒரு மாணி என்ற வடிவத்தில் வந்திருக்கிறான். தன்னுடைய முழு உருவத்தை காண்பிக்கிறான், விஸ்வரூபம் காண்பிக்கின்றான் ராமனுக்கு. ராமனை பார்த்த உடனேயே அனுமனுக்கு தோன்றி விடுகிறது இவன் வாலி காலன். இது கம்மனுடைய வார்த்தை. வாலியை கொல்லுவதற்கு சரியான ஆள் வந்து விட்டான் என்று இவனை வைத்துக்கொண்டு நிறைய காரியம் நமக்கு நடக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கான், இதெல்லாம் யூகிக்கிறான் அவன். அப்பொழுது பேருருவம் காண்பிக்கின்றான். ராமன் கேட்கல நீ யாரு, உன்னுடைய சைஸ் என்ன, எப்படி, நீ சீதை கேட்கிறாள் எவ்வாறு நீ கடலை தாண்டி வந்தாய் என்று அவளுக்கு காண்பிக்கின்றான். ராமன் கேட்காத பொழுது அவனுக்கு பேருருவம் காட்டுகிறான். பின்னால் நிகழ்வதற்கு ராமனுக்கு தன்னால் இயன்ற உதவிகள் செய்ய முடியும் என்பதை சுட்டுவதற்காக இருக்கலாமோ என்று வரதராஜன் எண்ணுகிறான். இப்படி என்ன காரணத்திற்காக அந்த பேருருவம் காண்பித்தான் அனுமன் ராமனுக்கு கிஷ்கிந்த காண்டத்தில் என்று தெரியவில்லை. இங்கே ஏன் பேருருவம் எடுத்துக்கொண்டு அனுமன் தன்னுடைய பேருருவத்தை பரதனுக்கு காட்டுகிறான்? Is there a need? Is there a motive? Is there an agenda for that? தெரியல எனக்கு. கொஞ்சம் வலிந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்னும் ஒரு 5-6 பாடல் காண்பித்து கழிந்து பரதனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, ராமன் வருவனா வரமாட்டானா அப்படின்னு. அந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சோப்பலாங்கிலாம் இல்லைடா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா என்று தன்னுடைய பேருருவத்தை பரதனை முற்றிலும் நம்பிக்கை உடையவனாக மாற்றுவதற்காக என்று ஒரு கற்பிதம் நாம் செய்து கொள்ளலாம் வேண்டுமானார். பட் என்னை பொறுத்த அளவில் ஏன் இவ்வாறு பேருருவம் காட்டினான் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது. விடை தேடிக்கொண்டிருக்கிறேன். கம்பெனியில் ஆழங்கால்பட்ட சில பெரியவர்களும் கேட்டு முடிந்தால் தெரிந்தால் அடுத்த வகுப்பில் வந்து சொல்கிறேன். பாடலை பார்க்கலாம். அடித்தொழில் நாயினேன் அறுப்ப யாக்கையை கடித்தடன் தாமரை கண்ணின் நோக்கு என பிடித்த பொய் உருவினை பெயர்த்து நீக்கினான் முடித்தலம் வானவர் நோக்கின் முன்னுவான். இதுலயும் பாருங்க சொல்ற வார்த்தை, அடித்தொழில் நாயினேன். நான் ரொம்ப அல்பம்பா. அடுத்த அந்த வார்த்தையை வந்துருது, அல்ப யாக்கையை. நான் ரொம்ப சின்னவன், ரொம்ப கீழானவன். அடித்தொழில் நாயினேன், நாயினும் கடைப்பட்டேன். என்னுடைய கேவலமான உடம்பு, அல்பமான அறுப்ப யாக்கை, அறுப்பம் என்பது அல்பம், என்னுடைய அல்பமான யாக்கையை நீ பார் என்று சொல்லி சற்றே பீற்றிக் கொள்கிறானோ, தற்பெருமை பேசுகிறானோ என்று தோன்றும் அளவிற்கு அடித்தொழில் நாயினேன் அறுப்ப யாக்கையை கடித்தடன் தாமரை கண்ணினின் நோக்கு. கடி, தடம், தாமரை. கடி என்பது மனம், தாமரை மனம் வீசக்கூடியது. பெரிய தாமரை, மனம் நிறைந்த பெரிய தாமரை கண் கொண்டு நீ பார்ப்பாயாக என்று சொல்லி கடித்தடன் தாமரை கண்ணின் நோக்கு என பிடித்த பொய் உருவினை, வேண்டுமென்றே தாங்கி வந்த வேடத்தை நீக்கி பிடித்த பொய் உருவினை பெயர்த்து நீக்கினான். அப்புறம் முடித்தலம் வானவர் நோக்கினின் முன்னுவான். முடி என்பது இவனுடைய முடி. வானவர் இருக்கக்கூடிய இடத்தை, வானவர் அதை சென்று சேரும் அளவு ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக வளர்ந்து நிற்கிறான் அனுமன். அடித்தொழில் நாயினேன் அறுப்ப யாக்கையை கடித்தடன் தாமரை கண்ணின் நோக்கென பிடித்தவை உருவினை பெயர்த்து நீக்கினான் முடித்தலம் வானவர் நோக்கின் முன்னுவான். அடுத்த பாடல். இதை பார்க்கறாங்க ரெண்டு பேர் யாரு? பரதனும் சத்ருகனும். வெஞ்சிலை இருவரும் விரிஞ்சன் மைந்தனும் எஞ்சலில் அதிசயம் இது என்று எண்ணினார். துஞ்சிலது ஆயினும் சேனை துண்ணன அஞ்சினது அஞ்சனை சிறுவன் யாக்கையால். வெஞ்சிலை இருவரும், பரதன் சத்ருகனன். விரிஞ்சன் மைந்தன், பிரம்மனுடைய மகன்,
அல்லது மானசீகமான மகன் என்று சொல்கிறார்கள் வசிஷ்டன். அவனும் எஞ்சல் இல் அதிசயம் என்று எண்ணினார். பார்க்குறாங்க, எவனோத்தம் வரான், இவன் வந்து நெருப்பு குழியை சுத்திண்டு வரான், ஃபைனல் மொமெண்ட்டு அடுத்த நிமிஷம் பாஞ்சிருவான். இவன் பாயறதுக்கு முன்னால் அவன் வந்து நெருப்பு குழியில் பாஞ்சு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு அப்புறம் வெளியில் வந்து என்னமோ சொல்லி மோதிரம் கொடுத்து ராமன் வந்துட்டான் எல்லாம் சொல்லி இன்னும் 40 நாழிகை இருக்கு எல்லாம் சொல்லிட்டு, நீ யாரா அப்படின்னு கேட்க, நான் என் பேர் அனுமன், நான் வந்து வாயுதேவனுக்கு புதல்வன், அஞ்சனையின் வயிற்றில் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அல்பமான யாக்கையை பார், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்னுடைய அல்பமான யாக்கையை பார் என்று சொல்லி பேருருவம் கொண்டு நிற்கிறான். இதை பார்த்து எஞ்சலில் அதிசயம் இது என எண்ணினார் வசிஷ்டன், சத்ருகனன், பரதன் எல்லோரும். என்னப்பா இது குறைவுபடாத அதிசயம், எஞ்சலில் அதிசயம் என்று எண்ணினார். அந்த சேனை இருக்க, பரதன் கூட இருக்கின்ற அவனுடைய சேனை துஞ்சிலது ஆயினும், அந்த சேனை மாண்டு போகவில்லை, இறந்து போகவில்லை. இவனை இந்த உருவத்தை பார்த்து பயத்தில் இறந்து போகவில்லை. அது தவிர சேனை துண்ணென அஞ்சினது. எதனால்? அஞ்சனை சிறுவன் ஆக்கையால். தருமன் அனுமனுடைய உடம்பை பார்த்து, அந்த பேருருவத்தை பார்த்து, பரதனுடைய சேனை ஆல்மோஸ்ட் செத்து போனது மாதிரி துஞ்சிலது ஆயினும் சேனை அஞ்சிது, துண்ணென நடுக்கமுற்று அஞ்சிற்று என்று அனுமனுடைய பேருருவத்தை பார்த்து எல்லோரும் வியந்து நிற்கிறார்கள். பரதன் சொல்றான், யோ ப்ளீஸ் சுருக்கிக்க, என்னால் பார்க்க முடியாது. இதே தான் சீதையும் சொல்கிறாள். சீதை அனுமனுடைய பேருருவத்தை பார்த்து, ஐயோ வேணாப்பா, நீ பழையபடி சின்னவன் ஆயிடு என்று சீதை வேண்டுகிறாள். அதே போல இவர்களும் கேட்கிற, வேண்டாம், உன் உடம்பை சுருக்கிக்கோ என்று சொல்லும் காரணம் பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல், இங்கு நின்றியாம், இங்கு நின்றியாம் உனக்கு இசைத்த மாற்றம் மத்துங்கு இரும் குண்டல செவியில் சூழ்வர ஓங்கல ஆதலின் உலப்புயில் யாக்கையை வாங்குதி விரைந்து என மன்னன் வேண்டினான். மன்னன் வேண்டினான், மன்னன் என்பவன் இங்கே பரதன். மன்னன் வேண்டினான், என்ன வேண்டிக் கொள்கிறான்? உலப்பு இல் யாக்கையை வாங்குதி. உலப்பு என்பது அழிவு. அழிவில்லாத ஒரு பெரிய உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த யாக்கையை வாங்குதி. வாங்குதி என்றால் பழைய நிலைக்கு வாங்கிக் கொள்வாயாக, பழைய நிலை போல் சுருக்கிக் கொள்வாயாக. மீண்டும் வேதியர் வடிவம் அல்ல, அனுமன் வடிவத்திற்கு. உலப்புயில் யாக்கையை வாங்குதி விரைந்து, சீக்கிரம் சுருக்கிக்கோ உன்னோட உடம்பை, எங்களால் பார்க்க முடியல. ஏனென்றால் இங்கு நின்று யாம் உனக்கு இசைத்த மாற்றம், நாங்க கீழே நிற்கிறோம். இந்த கலிவர்ஸ் டிராவல் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியாமா, அப்படி நிற்பான், இவங்க சின்ன எறும்பு மாதிரி நிற்பாங்க. நாங்கள் தரையில் எறும்பு போல இருக்க, நீ இமயமலை மாதிரி இருக்க. நாங்கள் இங்கேருந்து என்ன சொன்னாலும், இங்கு நின்று யாம் உனக்கு இசைத்த மாற்றம், மாற்றம் என்பது சொல், வார்த்தை. அது தூங்கு இரும் குண்டல செவியில் சூழ்வர ஓங்கல. ஓங்குதல் என்றால் வீரியம் பெறுதல், பெருகுதல், வலிமை உடையவது ஆதல். ஸோ நாங்கள் இங்கே கீழே உன் காலடியில் இருந்துட்டு சொல்கிற எந்த வார்த்தையும், நீ நிற்கிறைய அந்த உசரத்தில் இருக்கிற உன்னுடைய காது அளவு சென்று சேரும் அளவிற்கு எங்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமையோ ஆற்றலோ டெசிபல் லெவலோ இல்லை. ஸோ தூங்கு இரும் குண்டல செவியில் சூழ்வர ஓங்கல, அப்பேற்பட்ட சிறந்த வால்யூம், டெசிபல், அவ்வளவு உறக்க எங்களால் பேச முடியாது. எனவே உலப்புயில் யாக்கையை வாங்குதி விரைந்து என மன்னன் வேண்டினான். பரதன் அனுமனை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். அடுத்த பாடல், அனுமந்தனுடைய உடம்பை சுருக்கிக் கொள்கிறான். சுருக்கிய ஒருவனாய் தொழுது முன் நின்ற அருக்கன் மாணாக்கனை ஐயன் அன்பினால் பொறுக்கன வனத்திடை புகுந்த தன்மையை உருக்கி என் உணர்வுற உரைத்தியால் என்றான். சுருக்கிய ஒருவனாய் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்கிறான் அனுமன். சுருக்கிய ஒருவனாய், திரும்ப அனுமனுடைய பணிவு, தொழுது முன் நின்ற, பரதனை தொழுது நின்று கொண்டிருக்கிறான். இவன் யார்? எப்பேற்பட்ட புகழுடையவன் என்றால் அருக்கனின் மாணாக்கன்.
அவன். அவனை ஐயன் பரதன் அன்பினால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா என்று பொறுக்கென வனத்திடை புகுந்த தன்மையை உருக்கி என் உணர்வு உரைத்தியால் என்றான். பொறுக்கென சட்டுன்னு கிளம்பி போயிட்டான். பரதன் ராமன் சந்திப்பு நிகழ்கிறது சித்திரகூடத்தில். ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. கடைசியில் ராமன் என்னுடைய ஆணை இது ஏற்றுக்கொள் என்று சொல்ல, வானவர்களும் சொல்ல பரதன் ஒப்புக்கொள்கிறான். கரெக்டாக 16 ஆண்டு கழிச்சு உடனே வரணும், வரலைன்னா நான் நெறியில் விழுந்து செத்து போயிடுவேன், இது உன் மீது ஆணை என்று பரதன் சொல்ல, அங்கனே ஆகுக என்று ராமன் அதை ஆமோதிக்க ராமன் கிளம்பி போயிடுறான். பொறுக்கென வனத்திடை புகுந்த தன்மையை. அதுக்கப்புறம் என்னை நீங்கி சித்திரகூடத்தில் இருந்து ராமன் வனத்திற்குள் போன பிறகு இன்று வரை, இப்பொழுது நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாயே, இதுவரை நிகழ்ந்த அனைத்தையும், ஏறக்குறைய 14 ஆண்டுகள் என்று சொல்லலாம், அதையெல்லாம் எனக்கு உணர்வுற உரைத்தியால், என் உணர்வை உருக்கி எனக்கு சொல்லுவாயாக என்று பரதன் அனுமனை கேட்கின்றான். சுருக்கிய உருவனாய் தொழுது முன் நின்ற அருக்கன் மாணாக்கனை. இன்சிடென்ட்லி ராமாயணத்துல ராமனுக்கு விஸ்வரூபம் கிடையாது. எந்த இடத்திலும் ராமாயணத்தில் விஸ்வரூபம் அதிகமாக காட்டுபவன் அனுமன். நிறைய இடங்கள்ல சுந்தரகாண்டத்தில் மலை மீறி ஏறி நின்று தாவுவதற்கு முன்னால் பேருருவம் கொள்கிறான். சீதைக்கு காட்டுகிறான், பரதனுக்கு காட்டுகிறான், ராமனுக்கு காட்டுகிறான் என்று. ராமாயணத்தில் ராமனுக்கு விஸ்வரூபம் கிடையாது, அவன் மானுடனாகவே படைக்கப்படுகிறான். ஸோ சுருக்கிய ஒருவனாய் தொழுது முன் நின்று அருக்கன் மாணாக்கனை, இது ஒரு முக்கியமான வார்த்தை. ஐயன் பரதன் அன்பினால் பொறுக்கென வனத்திடை புகுந்த தன்மையை அன்பினால் உருக்கி என் உணர்வுற உணைத்தியால் என்றார். அந்த நடந்த விஷயமெல்லாம் சொல்லு என்கிறான். அனுமனுக்கு கம்பன் தரும் மற்றொரு அடைமொழி அருக்கன் மாணாக்கன். அனுமனை போல ஒரு படித்தவன், பண்டிதன், வடமொழியில் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டம் நவ வியாகரண பண்டிதன் என்பது. சூரியனுக்கு முன்னால் நின்று அனைத்து கலைகளையும் கற்றவன், சூரியனிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டவன். சூரியன் உட்காந்து இவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பானா? ஒரு டேபிளில் உட்காந்துட்டு டியூஷன் கிளாஸ் மாதிரி சூரியன் இந்த பக்கம் உட்காந்துக்க, அனுமன் அந்த பக்கம் உட்காந்துருக்க, எழுது, நோட் புக் எடுத்து எழுது. சூரியன்ட்டு இந்த மாதிரி பாடம்லாம் கற்றுக்க முடியாது. ஏனென்றால் சூரியன் என்பவன் ஓய்வு ஒழிவு இல்லாதவன். 24 மணி நேரமும் சுற்றி கொண்டே இருப்பவன். சில தேசங்களில் அவன் சுற்றும் பொழுது இரவு, சில தேசங்களில் அவன் சுற்றும் பொழுது பகல். எந்த விதமான இடைவெளியும் கிடையாது. ஸோ சூரியன் இவனுக்கு உட்கார்ந்து பாடம்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அனுமன் எவ்வாறு சூரியனிடம் பாடம் கற்றுக்கொண்டிருந்தான்? சூரியனுக்கு முன்னால் சூரியன் அவனுடைய ரதம், அவனுடைய தேர், அது செல்லும் வேகத்தில் சூரியனை பார்த்து கொண்டு இவன் சூரியனை பார்த்து கொண்டு இருந்தால் அனுமன் பின்னோக்கி ஓட வேண்டும். அப்புறம் இவனுக்கும் சூரியனுக்கும் நேர எப்பவுமே பார்வை இருக்கும். அவ்வாறு சூரியனிடம் பாடம் கற்றுக்கொண்டவன் அருக்கன் மாணாக்கன் என்பவன். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பண்டிதன், ஒப்பில்லாத கலைகளை கற்றவன் அனுமன். அவனை குறித்து கம்பனே இந்த பதிவை இந்த இடத்தில் அருக்கன் மாணாக்கன் என்று சொல்கிறான். மற்றொரு இடத்தில் அனுமனை கம்பன் இந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சூரியனிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டவன் என்பதை இன்னும் ஸ்பஷ்டமாக, இன்னும் மிக தெளிவாக சொல்லும் ஒரு கட்டம் இருக்கிறது. அது பாடல் எடுத்துடலாம். அது வீடணன் அடைக்கல படலத்தில் ராமன் எல்லோரையும் கேட்கின்றான். அவங்க கருத்து சொல்றாங்க. கடைசியாக அனுமன் சொல்கிறான், இவனை ஏற்றுக்கொள்ளலாம், ஆதலால் இவன் வரவு நல்வரவே என்று அனுமன் முடிக்கின்றான். ஆதலால் இவன் வரவு நல்வரவே என்று அனுமன் ராமனுக்கு சொல்லுகிறான். இது அனுமன் சொல்வது. இவ்வாறு சொன்னவன் யார் என்று கவிக்கூற்றாக கம்பன் சொல்வது, சூரியனுக்கு முன்னால் நின்று எல்லா கலையும் கற்றுக்கொண்டவன், ஆதலால் இவன் வரவு நல்வரவே என்று ராமனுக்கு சொன்னான் என்று அனுமனை குறித்து வீடணன் அடைக்கல படலத்தில் கம்பன் சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் கார்த்திக்.
ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன் உன் தன் வேத சாரி ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன் உந்தன் வேத நூல் எனத் தகைய திருவுளத்தின் குறிப்பு அறியேன் என்று விட்டான். இவன் யார்? காதல் நான்முகனாலும் கணிப்பு அறிய கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான். ஓத நீர் கடல் கடந்து பகை கடிந்து உலகை உய்யச் செய்தான். அனுமனுக்கு கம்பன் சுட்டும் அடைமொழி உலகை உய்யச் செய்தான். உலகை காப்பாற்றியவன் யார்? அனுமன். இவன் எப்பேற்பட்டவன்? காதல் நான்முகனாலும் கணிப்பு அறிய கலை. எத்தனை கலைகள் இருக்கு அனுமன் கற்றுக்கொண்டது? கவுண்ட்லெஸ். யாரால கவுண்ட் பண்ண முடியும்? பிரம்மாவால முடியும்? முடியாது. காதல் நான்முகனாலும் கணிப்பு அறிய கலை அனைத்தும். பிரம்மனுக்கு தெரிந்த, பிரம்மனால் அளவிடக்கூடிய, பிரம்மனால் கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த கலைகளை விட அதிகமாக காதல் நான்முகனாலும் கணிப்பு அறிய கலை அனைத்தும் யாரை வாத்தியாராக கொண்டு கற்றான்? கதிரோன் முன் சென்று ஓதினான். அவன் அனுமன். அவன் ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்யச் செய்தான். அப்பேற்பட்ட அனுமன். இந்த கடைசி இரண்டு வரிகளில் அனுமனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அவன் சொன்ன செய்தி முதல் இரண்டு வரிகளில் சொல்லப்படுகிறது. ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன் உள் வேத நூல் எனத்தகைய திருவுளத்தின் குறிப்பு அறியன். ராமா, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? வீடு சேர்த்துக்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட உன்னுடைய திருவுளம் வேத நூல் எனத்தகைய திருவுளம், அதனுடைய குறிப்பு, உன்னுடைய கன்க்ளூஷன், உன்னுடைய அனுமானம், உன்னுடைய கணிப்பு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த அளவில் ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் என்று அனுமன் வீடணனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் இடத்தில் கம்பன் அவனை குறித்து சொல்லும் சொல் காதல் நான் முகனாலும் கணிப்பு அறிய கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான். அதனால்தான் இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் பாடலில் அருக்கன் மாணாக்கனை என்று கம்பன் சுட்டுகிறான். அடுத்த பாடல் சித்திரகூடத்தை தீர்ந்தபின் சிரம் பத்துடையவனுடன் விளைந்த பண்பும் தான் இத்தலை அடைந்ததும் இறுதியாய போர் வித்தகத் தூதனும் விரிக்கும் சிந்தையான். சித்திரகூடத்தை தீர்ந்த பின், சித்திரகூடம் என்று அந்த இடத்தை நீங்கிய பின், நீங்கிய அந்த இடத்தை கடந்து சென்ற பின், சித்திரகூடம் தான் இறுதியாக பரதனும் ராமனும் சந்தித்துக் கொண்ட இடம். ராமனுடைய பாதுகையை பரதன் பெற்றுக்கொண்ட இடம் சித்திரகூடம். சித்திரகூடத்தை தீர்ந்த பின் என்ன நடந்திருக்கு இதுவரைக்கும்? சிரம் பத்துடையவன் விளைந்த பண்பும், ராவணனால் என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதையும், தான் அனுமன் இத்தலை அடைந்ததும் இறுதியாய, தான் எங்கே இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த நிலைமை, இது இறுதியாக, இறுதி, இதுதான் முடிவு. இது தொடக்கம். சித்திரகூடத்தை நீங்கியது தொடக்கம். சித்திரகூடத்தை நீங்கிய ராமனுடைய செய்கை தொடக்கம். அனுமன் இங்கே பரதன் முன் நின்று கொண்டிருப்பது இறுதி. தான் இத்தலை அடைந்ததும் இறுதியாய போர் வித்தகத்தூதன் விரிக்கும் சிந்தையான். சித்திரகூடத்தில் இருந்து இப்பொழுது அனுமன் பரதன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நிகழ்ந்த வரை உண்டான எல்லா நிகழ்வுகளையும் விவரித்து சொல்லலானான் அனுமன் பரதனுக்கு. அடுத்த ஒரு 20-30 பாடல்கள் முழுக்க முழுக்க ஒரு கன்சைஸ் ராமாயணம் போல, அதாவது அயோத்திய காண்டம் தவிர, அயோத்திய காண்டத்தின் முடிவில் தான் ராமன் பரதன் சந்திப்பு நிகழ்கிறது. பாலகாண்டம் அயோத்திய காண்டம் தவிர ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு சம்மரி போல அனுமனால் சொல்லப்படுகின்றன. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த இடத்துல
ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் என்று அடுத்த வகுப்பில் அனுமன் ராமாயண கதையின் சுருக்கத்தை சொல்லுகிறான். பரதனுக்கு என்னென்ன நிகழ்ந்தது என்பதை அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய வகுப்பில் இந்த உரையை நான் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது என்னோட டயத்துக்கு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வியாக்கியானங்கள், ஏதாவது ஐயம் இருந்தால் அதை சொல்லலாம். அதற்காக ஒரு 10 நிமிஷம். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. புதிதாக வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுதான் டிப்பிக்கல் ஒரு வகுப்பு. வகுப்பில் புதிதாக வந்து சேர்ந்திருப்பவர்கள் முடிந்தால் என்னுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய மின்னஞ்சலை கொடுத்தால் ஒவ்வொரு வாரமும் இப்பொழுது காமிச்ச திரையில காமிக்கிற இந்த பாடெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே வகுப்பிற்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு பரிச்சயம், ஒரு முன்னூட்டம் போல அது அமையும். நீங்கள் பல பேர் அந்த பாடலை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, படித்து பார்க்குறாங்க. ஸோ இந்த வகுப்பில் என்ன நிகழும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே மின்னஞ்சல் இருந்தால் கொடுங்கள். ஒரு 500 பேருக்கு போகிறது கிட்டத்தட்ட மின்னஞ்சல் ஒவ்வொரு வாரமும். குமார் அனுப்புகிறார் அதை. கம்பராமாயணம் கிளாஸ் சிங்கப்பூர் என்ற கூகுள் குரூப்பிலிருந்து அந்த மின்னஞ்சல் வரும். ஒழுங்காக கிடைக்காதவர்கள் இட் இஸ் குவைட் பாசிபிள் நாங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் உங்களுடைய ஸ்பேம் இல்லைன்னா உங்களுடைய ஜங்க் ஃபோல்டரில் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை சரிப்படுத்தி உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அந்தந்த வாரத்தின் பாடல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, முடிந்தால் இந்த வகுப்பு நன்றாக இருக்கிறது என்றால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகாரர்கள், கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் சரி சொல்லி, காசு பணம் கிடையாது, யார் வேணால் வரலாம், கேட்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயமாக சிங்கப்பூர் நேரம் மாலை 7:30, இந்திய நேரம் மாலை 5 மணி கண்டிப்பாக கம்பராமாயண வகுப்பு நடக்கும். 5 வருடங்களாக இது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 வருடம் ஓடும் கம்பராமாயணம் முழுவதையும் சொல்வதற்கு. நன்றி, வணக்கம். கார்த்திக், எல்லாரையும் நீங்க அன்மியூட் பண்ணி அவர்கள் பேசலாம். தயவு செய்து ஒருவர் ஒரு சமயத்தில் பேசுங்கள். நன்றி. வணக்கம், நான் ரவிச்சந்தர். சொல்லுங்க சார். கோயம்புத்தூர். வணக்கம். சொல்லுங்க. எந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னு ஒண்ணு பார்த்தா இன்னொன்னு அடுத்தது நல்லா இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அடுத்த ஸ்வீட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஸ்வீட் கடையில உட்காந்துருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லையா? இல்ல டயபெட்டிஸ் இல்ல. தாராளமா குலோப் ஜாமுன் 10-15 அடிக்கின்றேன். அதனாலதான் நான் மிகவும் பெறுகிறேன். கவலை இல்லாம சாப்பிடுறேன். தேங்க்யூ. ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இந்த நீங்க சொன்னாலும் இந்த ஹனுமனோட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு பரதன் சின்னதாக்கிக்கோன்னு சொன்னான்னு, அது அதே மாதிரி சீதையும் சொன்னான்னு, அது ரிமைண்டட் மீ ஆஃப் இதுல பகவத்கீதையில 11வது சாப்டர்ல விஸ்வரூபம் காமிச்ச உடனே அர்ஜுனன் சொல்றான், பயேன பிரவ்யதிதம் மனோமே ததேவ மே தர்ஷே தேவ ரூபம். உன்னுடைய பழைய ரூபத்தை காட்டு, எனக்கு உனக்கு இந்த ரூபத்தை பார்த்துட்டேன் ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அதை பழைய ரூபத்தை காட்டு. அது ஒரு ஞாபகம் இன்னொரு வேரியேஷன் இருக்கு. துளசி ராமாயணத்துல ராமர் குழந்தை பிறந்த போது 4 கரங்களோட சங்க சக்கர கதாதாரியாக நாராயணமூர்த்தியாக ஒரு மினி நாராயணராக பிறப்பார். அந்த மினி நாராயணரை பார்த்துட்டு கோசல பயந்து போயிடுவோம். அவங்க நான் ஒரு அழுது தாய்ப்பால் கொடுத்து நான் வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக நீ பிறனன்னு நாங்கள் தவம் இருந்து கேட்டோன்னா, நீ இந்த மாதிரி நாராயண ரூபத்தில் நீ நின்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்தா குழந்தைய கொஞ்சறதுக்கு தோணல, கை கூப்பிடுறதுக்கு தான் எனக்கு தோன்றது. அதனால நீ ஒரு குழந்தை ரூபத்துக்கு மாறிக்கோன்னு வேண்டிப்போம். ரொம்ப அழகான வேரியேஷன் துளசி ராமாயணத்துல, ராமஜனனம் துளசி ராமாயணத்துல அழகான வேரியேஷன். நீங்க சொன்ன போல பெரியாழ்வார் திருமொழியில ஒண்ணு இருக்கு. கண்ணன் பிறந்த உடனே இந்த ஆய்ப்பாடு எப்படி இருந்தது? ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார்.
பாடுவார்களும் பல்பறை கொற்றினின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே அப்படின்னு. அது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, அது சொல்லலாம். தேங்க்யூ முகுந்தன். வணக்கம்பா. வணக்கம் வானதி. வணக்கம். எனக்கு வந்து யார்களும் இவன் இந்த சொல்லின் செல்வன்ற பாடலை கேட்கும் பொழுது இதே மாதிரி கும்பகர்ணனுக்கும் ராமர் வியந்து சொல்ற பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குறின் நாட்பல கழியுமால் நடுவன் நின்றது ஒரு தாளுடை மலைகளாம் சமரம் வெட்டது ஆர்களும் இவன். அங்கேயும் வந்து ராமர் வியந்து சொல்ற அந்த கும்பகர்ணன் பாடல் நினைவுக்கு வந்து இவன் வந்து மனுஷன் தானா? சரி. இது வந்து யார் கோலோ யாருன்னே தெரியலையே. இது வந்து அது வந்து தோளோடு தோள் தொடர்ந்து நோக்குனின் நாள் பல கழியுமால் நடுவன் நின்றதோர் தேர் மேல நின்று இருக்கிறது ஆள் கோலாம், ஒரு மனுஷன் தானா? புரியுது. ஆள் கோலோ ஆள் கோலாம். இது வந்து யார் இச்சொல்லின்னு சொல்லுவோம். சின்ன வித்தியாசம் இருக்குமா? தேங்க்யூ வானதி. இன்னும் ஒரு விஷயம், துஞ்சுதல்ங்கிற வார்த்தைக்கு இறந்து கைகேயி இறந்து போவாள் அப்படின்னு பரதன் நினைச்சதா நம்ம நினைச்சுக்க வேண்டாம். தெர் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. இந்த துஞ்சுதல்ங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கு. ஒன்று, கொட்டம் அடங்கி இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, டயர்டா போயிடுறது, சோர்ந்து போதல். இப்போ அருணகிரிநாதர் விழி துஞ்சி குருடு படவே அப்படிங்கிறாரு. கண்ணு வந்து கொஞ்சம் டயர்டாகி கண்ணு வந்து நமக்கு மங்களா போறதுங்கிற மாதிரி. பரதன் மேபி திங்கிங் அம்மா வந்து தான் கொட்டம் அடிச்சு இது பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுட்டா. இப்போ ராமன் திரும்பி வந்தாச்சு, அவன் ராஜா ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து மரியாதையா ஒழுங்கா வாயை பொத்திண்டு ஒரு மூலையில ஒழுங்கா உட்காந்துருப்போம் அப்படின்னு சந்தோஷம். We need not necessarily mean death. நடைபெணமாக ஆனால் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட். ஐயா, இந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. சம்பந்தருக்கு 7 வயசுல உபநயனம் நடக்கும் பொழுது ஒரு பாடல் பாடுறாரு. துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினை மீன் நாள்தோறும் பாடுறாரு. அந்த பாடு துஞ்சல் என்பதற்கு தூங்குதல் என்றும் உறங்கும் பொழுதும் உறங்காமல் இருக்கும் பொழுதும் 5 எழுத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் பாடுற மாதிரி, கைகேயி அவள் மனசுல ஒரு நெருடல் இருந்திருக்கும், ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இப்ப ராமர் திரும்பி வந்துட்ட பிறகு அமைதியாக தூங்குவாள் அப்படின்னு நம்ம பொருள் பார்த்தோமானால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோன்னு பரதனை சொல்றதுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சொல்ல அவர்களுடைய பார்வை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு. என்னுடைய பார்வை பரதன் தன்னுடைய தாயார் மீது கொண்டிருந்த கோபம் இவற்றினுடைய பின்புலத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் பரதன் இவ்வாறு எண்ணி இருக்க கூடும் என்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளவுதான். எனது பார்வை வரதராஜனின் பார்வையே. வரதராஜன் சரியாக பார்க்கிறார், அப்படியே பார்த்து கொண்டிருப்போம். அதுக்கு பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக மாற்று பார்வைகள் தேவை. ஐயா வணக்கம். மீனாட்சி சொல்லுங்க. வந்து எப்பொருள் யார் யார் வாய்ப்போ கேட்பீங்க வர சொல்றேன். எனக்கு வந்து லங்கேஷ் அப்புறம் மிஸ்டர் லங்கேஷ் அப்புறம் மீனாட்சி சார்பா ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முதல்ல அந்த யாரும் இந்த குரூப்ல இருக்கிற குட்டி பசங்களை எல்லாம் முதல்ல பேச விட்டுருங்க. நானு அந்த விழி துஞ்சு படம் சொல்லணும்னு நினைச்சேன், சங்கரையர் சொல்லிட்டார். நான் ஆழ்வார் பாசனம் சொல்லணும்னு நினைச்சேன், அவர் முகுந்தன் சார் சொல்லிட்டார். துஞ்சலும் பொழுதும் சொல்ல நினைச்சேன், அவர் சொல்லிட்டான். சோ குட்டி பசங்களுக்கு எல்லாம் முதல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு பெரியவர்கள் அப்புறமாக அவர்களுடைய கருத்தை பதிவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதானம்மா நான் குட்டி பசன் முதல் கலைச்சனா. குட்டி பசங்க பேர வரைக்கும் பெரியவங்க எல்லாம் பெட்டி பாம்பாக இருக்கணும். இன்னொரு சின்ன கருத்து, குட்டி பசங்கள் பெரியவர்களை குட்டி விட்டார்கள், பெரியவங்களை துஞ்சணும்னு சொல்றாங்க. இன்னொரு இது வருது, அதாவது கண் துஞ்சார் பசி நோக்கார் கர்மமே கண்ணாயினார்னு ஒரு இது இருக்கு சார். அதனால அந்த தூங்குதல்ங்கிறதுக்கு அந்த இடத்துல சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இன்னொரு சின்ன கருத்து வாசிக்குமாறு. சொல்லுங்க. கம்பரின் கதை சொல்லும் பாங்கு, the way he unfolds the story, and தூதுவனார் அனுமன் செய்யும் மாற்றங்கள்,
ராமர் நீ போய் சொல்லு பரதனுக்கு நான் வரேன்னு சொல்லும்போது நீ எந்த உருவில போகணும் எப்படி போகணும் ஒன்றும் சொல்லல. கம்பரும் இதை நமக்கு அந்த கதையில சொல்லல, ஒரு சஸ்பென்ஸாவே வச்சுட்டார். ஆனா அந்த கதை போக்குல ஒரு தூதுவன் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது தகுந்த மாதிரி அனுமன் ஒரு வேதியன் உருவமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேதியன் உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தவன் சொன்னது மிக அருமை. வால்மீகில எப்படி இருக்குதோ தெரியாது எனக்கு. இந்த கதை சொல்லும் பங்கு இதுக்கு வந்து பண்டிதர்கள் இன்னும் மேல வியாக்கியானம் சொல்றாங்க ஐயா. எல்லா இடங்களிலும் இப்போ வேதியர் தமை தொழும் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பன் சொன்ன அந்த பாடலை பார்த்தோம். கரிய மாலினும் கண்ணுதலானினும் உரிய தாமரை உறைவானிலும் அரிய வேதங்கள் பஞ்சபூதத்தை விட அந்தணர் பெரியவர் என்பது சொல்லப்பட்டதால் எந்த இடத்திற்கும் எந்த தடைகளும் இல்லாமல் டைரக்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு உரிமை, அந்த ஒரு தன்மை அவர்களுக்கு இருந்ததால் அனுமன் வேதியர் உருவம் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இருக்கு. ஒரு குரங்கா வந்து நின்னான்னா எல்லாரும் முன்னாடி ஆல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருமே முன்னால பார்த்தது இல்லை. ஒரு குரங்கா வந்து நின்னா என்ன இருக்கு? கம்பன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டிராமடிஸ்ட், அது வந்து சந்தேகமே இல்லைங்க. வந்து நீங்க இவன் பரதன் வந்து அவர் தாயை வந்து அந்த கேட்க, நான் தான் உனக்கு இந்த ராஜ்யத்தை உனக்காக பெற்று தந்தேன் என்று கைகேயி பெருமையாக சொல்கிறார். அந்த சமயத்தில் அவனுக்கு அளப்பரிய கோபம் வருகிறது. அப்ப அந்த நொடியிலே அவளை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான் என்றால் நெடியவன் முனியும் என்று நினைக்கிறான். அப்பொழுது அந்த கோபத்திலேயே நெடியவன் முனியும் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் இப்பொழுது தாயை துஞ்சுதல் வேண்டுவனா. அதனால அதுக்கு சங்கரையர் சொன்னது மற்றும் பலர் அதை பற்றி சொன்னது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக இந்த பரதன் வந்து அனுமனை பார்த்த உடனே நீ மறைவர் வடிவு கொண்டு வந்து விட்டாய் என்று அது நேராக கண்டுபிடித்து விட்டான். ஆனா சுவாமி என்ன பண்ண, எழுத்தாப்புல கிஷ்கிந்தா படத்துல மறைவர் வடிவு கொண்டு வந்த பொழுது அனுமன் அவரை வணங்குகிறார், ராமபிரானை வணங்குகிறார். அப்பொழுது அவன் சொல்ற, தாழ்தலும் தகாதது செய்த என்னை என்று கேட்கிறார். நீ வந்து மறையவன், நீ ஏன் என்னை வணங்குகிறாய் நான் அப்படின்ட்டு கேட்கிறார். அதாவது மறையவர்கள் தான் உயர்ந்தவர்கள், நான் வந்து அரச குலத்தில் வந்தவன், அதனால தாங்கள் என்னை வணங்குவது தகாதது என்று ராமபிரான் அனுமனுக்கு சொன்னேன். இந்த 3 செய்யும் சொன்னேன். சரி, அது ஒரு சின்ன சந்தேகம், நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். மாணியாம் அப்படின்னு வடிவம் கொண்டு வந்தான் இருக்கு, ஒரு பிரம்மச்சாரி உருவத்தில் வந்தான். பிரம்மச்சாரி ஸ்பெசிபிக்கா இந்த இடத்தில் சொன்னது போல மறையவர் என்பது போல வேதியர் அந்தணர் என்று அவ்வளவு ஸ்பஷ்டமாக குறிப்பிடப்படவில்லை. ஒரு பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, நான் பார்த்து செய்த என்னையும் கேட்கிறாரு சுவாமி. தாழ்தலும் அவர் வந்து அனுமன் வந்து சுவாமியோட கால்ல விழுந்த உடனே தாழ்தலும் தகாதது செய்த என்ன என்று கேட்கிறார். ஏனென்றால் மறைவர் குணத்தை சேர்ந்தவர் அவர், அப்படிதான் அந்த வடிவத்தோடு வந்திருக்கிறார். அதனால் நீ என்னை வணங்குவது தகாதது என்று சொன்னார். ஐயா, இன்னொரு கேள்வி சொல்லுங்க. பாதுகை அப்படின்னு ஒரு சொல்லி நீங்க பயன்படுத்தினீங்க. பாதுகைன்னா செருப்பு அல்லது காலனி அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அது என்ன காரணத்தினால, அந்த எதுக்காக எனக்கு சரியா இல்ல, நீங்க அது பாதுகைக்கு வந்தாருன்னு அந்த ஏதோ ஒரு சொல்லு வந்தது, அந்த இடத்துல நான் சரியா கவனிக்க மட்டும் ஞாபகம் இருக்கு. பாதுகை என்பது பாதம் என்ற சொல்லிலிருந்து வந்து இருக்கும், அவ்வளவுதான். கையை பாதமாக பாவிக்கும் பழக்கம் உள்ளது, மதிப்புள்ளவர்களுக்கு உள்ளது. நீங்க சொல்லுங்க சார். ஐயா வணக்கம், சேதுராமலிங்கம். சொல்லுங்க சேதுராமலிங்கம் சார். ஒரு சின்ன இதான் ஷேர் பண்ணான்னு நினைச்சேன். அந்த துஞ்சுதல்கிற வார்த்தையில தான் அல்லையாண்ட மைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச அப்படின்னு சொல்லும்போது தூங்குற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
ரெண்டாவது ராமர் வந்தப்போ ஒரு இறப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ராமராட்சியில் எல்லாரும் தான் நீடூடி வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது ராமர் வந்துட்டாரு, இனிமே கைகைக்கு இப்படி ஆயிரும்னு நினைப்பாராங்கிறதும் யோசிக்காப்புல இருந்தது. இந்த 2 கருத்துக்கள்னால அந்த துஞ்சுதல்ங்கிறது வந்து அவ இனிமேதான் இருப்பாங்க கருத்துல தூங்குறதுங்கிற இடத்துல இருக்குமோன்னு பட்டது. அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். நன்றி, வணக்கம். நான் பர்பஸா சொன்னேன் சோ தட் இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் வரலாம் சரி, அப்படின்னு. சரி, சரி, நானும் எனக்கு இல்ல துஞ்சுதலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்சுதல் என்பது தூங்குதல் என்ற பல இடங்கள்ல வந்திருக்கு. நான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருக்க முடியும். இந்த ஒரு டிஸ்கஷன் வரணும், இந்த ஒரு இது வரணுங்கிறதுக்காகத்தான் துஞ்சுதல் என்பதற்கு 2 பொருள் உள்ளத. இந்த பொருளை எடுத்துக்கொள்ள முடியுமா பரதன்? அவ்வளவு ஒரு விதத்துல பார்த்தா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஐயா. எந்த விதத்திலும் பரதன் தன்னுடைய தாயை மன்னிக்க தயாராக இல்லை என்பது பரதனின் பாத்திரம் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கொண்டீங்கன்னா இந்த வார்த்தை அந்த பொருளை தந்து விடுமோன்னு தோன்றது. அவ்வளவுதான். உண்மை உண்மை உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. நன்றி, வணக்கம். சொல்லுங்க ஜோஷி. இல்ல அதனாலதான் உங்களை டிராமட்டிஸ்ட் சொன்னாரு. பாரதியாரே அதைத்தானே சொல்லியிருக்கிறார். மற்றவன் ஒருத்தன் சொன்னாத எல்லாத்தையும் பாரதியார் இவ்வளவு தூரத்தை என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அதை உலகமே ஆள, பார் முழுக்களும் உலகமே ஆள பரதன் போய் காரை ஆள்றது வந்து பாரதியார் முதல் சொன்ன கதை. அது உண்மையான கதை. அது நன்றி. சொல்லுங்க ராமசாமி சார். இன்னொரு இடத்துல கூட அதை நீங்க சொல்ற அர்த்தம் தான். எல்லாரும் துஞ்சுதல்ங்கிறதுக்கு அந்த தூங்குறதல்ங்க மாதிரி தான் வருது. துஞ்சுவது என்னை நீர் சொன்ன சொல்லை நான் அஞ்சுவேன் மறிக்கலேன் அவளும் தீர்ந்து இனி இஞ்சி இரும் அடியேன் ஏகுகின்றனன் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோன்னு லட்சுமணன் சீதையை பார்த்து சொல்லிட்டு இந்த ராமரை அந்த மாரிசன் இதை செத்து வந்ததுக்காக மாரிசனை தேடிட்டு போறார். ராமரை தேடிட்டு போகும்போது லட்சுமணன் சொல்லிட்டு போறாரு, துஞ்சுவது என்னை நீர் சொன்ன சொல்லை நான் அஞ்சுவேன். சீதை திட்டுறா, என்ன இது மாதிரி இப்படி நீ போகாம இருந்தேன்னா நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னா. அப்ப லட்சுமணன் இந்த வார்த்தை சொல்றாரு, துஞ்சுவது என்னை நீர் சொன்ன சொல்லை நான் அஞ்சுவேன் மறிக்கலேன் அவளும் தீர்ந்து இனி இஞ்சி இரும் அடியேன் ஏகுகின்றனன் அதே அர்த்தம் தான். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். நன்றி, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? வணக்கம். பரதன் வந்து அவன் சாகரத்துக்கு ரெடியா இருக்கிறதுனால almost they have decided that Rama will not come back. அதே நினைப்பில தான் கையை இருந்திருப்பான். அதனால அந்த மாதிரி டைப்ல அதனாலதான் வந்து he has also thought that she has already decided that he will not return. Having that now they come back now, he has also told the same thing for கையை. இவனும் நம்பவே இல்லை வருவாங்கன்னு சொல்லி. உண்மை உண்மை உண்மை. துரைதனபாலன் சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார், இந்த துஞ்சினார்ங்கிற சொல்ல வந்து வள்ளுவரே பயன்படுத்தி இருக்கிறாரு. துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல நஞ்சுண்பார் நன்றி ஐயா, நன்றி நன்றி துரைதனபாலன். நீங்க குரல் சொல்லாம இருக்க மாட்டீங்க. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கீங்களா? நமஸ்காரம் மாமா. எனக்கு ஒன்னே டவுட் இருக்கு. விஜயலட்சுமி சொல்லுங்க விஜயலட்சுமி. அந்த நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, அழும் நகும் அணுவனை ஆழி கைகளான்ட்டு. அதுல வந்து ஆழின்றது வந்து ஆக்சுவலா நம்ம பல்லாண்டு சேவிக்கும் போது ஆழி அது வந்து சக்கரத்தை தானே குறிக்கிற மாதிரி இருந்தது. இதுல ஆழி வந்துட்டு நீங்க கனையாழி சொன்னீங்களே, அப்ப ஆழின்றது வந்துட்டு ஒரு இதுவா? அதே ஹலோ கேக்குறது. ஏன்னா நம்ம வந்து அந்த சுடர் ஆழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லாண்டுல சேவிக்கிறோம்ல, அது வந்து சக்கரத்தை தானே குறிக்கிறது. இந்த இடத்துல வந்து அது கனையாழி அப்படின்னும் போது அது எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படி?
இல்ல, எப்படி பொருள் கொள்ள முடியும்னு பாருங்க நீங்க. ஒண்ணு வந்து தெரியல, இதுல யாரு சக்கரம் யாரு சங்கு? பரதன் சக்கரமா? பரதன் சக்கரமா இருந்தால் ஆழிக்கைகளால சொல்லும் பொழுது பரதன் தான் பெருமானுக்கு சக்கரமா இருந்தா அப்படி ஒரு பொருள் கொள்ள முடியும். எனிவே ஆழிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் பல இருக்கு. பொருள் ஆழி கடல் சூழ் கூட அவ்வளவு பெரிய உலகமெல்லாம் கடல் பரதனே போன்ற பெரிய ஆளுன்னு கைகள் சொல்லியிருக்கார். அப்படின்னு நிறைய பொருள் வரும்மா. அங்க ஆழினா கடல், ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆளுங்கிறது. So, yeah. இங்க வந்து கனையாழின்றது, அந்த ஆழின்றது எப்படி கனையாழியோட நீங்க அது இல்ல, அவன் கொடுக்கறானே, இப்பதானே கொடுத்துருக்கான். அந்த மோதிரத்தை கையில வச்சுன்னா இவ்வளவு பேசுறான். ஓகே, அது ராமன் கொடுத்த மோதிரத்தை ரவுண்டுன்றதுக்காகவா கையில் அந்த வைத்துக் கொண்டு ஆழின்றது? பேசுகிறான். அம்மா, ஆழி என்பது மோதிரம். மோதிரத்தை கையில் எடுக்க வேண்டும், கை எடுத்துத்தான் கும்பிட வேண்டும் இல்லையா? அப்ப மோதிரத்தை கையில் எடுத்து ஆண்டவனை கும்பிடுறது. போன கிளாஸ்ல மோதிரம்ங்கிற வார்த்தை, மோதிர கை அப்படின்னு அந்த வார்த்தை வருது போன கிளாஸ்ல. ஓகே, நன்றிம்மா. வேற ஏதாவது கருத்துக்கள்? கார்த்திக், இல்லை என்றால் வகுத்தை முடித்துக் கொள்ளலாம். எனக்கு சாட் பாக்ஸ் டீடைல் அனுப்புங்க மறக்காம. ஓகே சார், அனுப்பிடுறேன். தேங்க்யூ கார்த்திக்.